ரைட். விகடன் விகடன் மேலே திடீர்னு ஒரு தடையை வந்து மத்திய அரசு விதிச்சாங்க போன வாரத்தில். அப்போ யாருமே அதை எதிர்பார்க்கல. என்னன்னா விகடன் மேலே மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு தடையை விதிக்கும் அப்படின்னு. ஏன்னா மத்திய அரசை விமர்சிக்கிற எத்தனையோ ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு விகடனை ஏன் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு முதல்ல அதிர்ச்சியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் விகடன் மேலே விமர்சனம் வைக்கிறவங்க கூட இந்த கருத்துரிமை வந்து ரொம்ப முக்கியம், இதை வந்து நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக கண்டன குரல்கள் வந்து எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த சூழல் இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். இதை வந்து நான் மட்டும் பேசுகிறத விட ஒரு மூத்த பத்திரிகையாளர் நம்மோட இணைஞ்சு அவரு கூட பேசுகிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு பொதுவான ஒரு பத்திரிகையாளர் இதை பற்றி கருத்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி ஃப்ரண்ட்லைன் இதழோட ஆசிரியராக இருந்த திரு விஜய்சங்கர் அவர்களை வந்து கூப்பிட்டுருந்தேன். அவர் வந்து ரொம்ப அவருடைய பிஸி ஷெட்யூல் நடுவில் நமக்குன்னு டைம் ஒதுக்கி வந்திருந்தார். இந்தியாவோட கருத்துரிமை அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி இருக்குது, பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இந்த விகடன் விஷயத்தை வந்து நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர்கிட்ட இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது நீயே ஒளி பாட்காஸ்ட். நான் மெட்ராஸ் மாங் கதிஷா. தினமும் காலையில் 8 மணிக்கு பல விஷயங்களை உரையாடிக்கிட்டு இருக்கோம். உங்களோட நான் விவாதிச்சுக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன், வெவ்வேறு டாப்பிக்குகள் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி தான். அதுக்காக நண்பரும் அப்புறம் என்னுடைய வழிகாட்டியுமாக இருக்கக்கூடிய விஜய்சங்கர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் தோழர். நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறோட ஒரு தோழர் தான். உங்களை வெல்கம் பண்ணுறேன் என்னோட நீயே ஒளி பாட்காஸ்ட்டுக்கு. ஓகே ஓகே ரைட். தேங்க் யூ வெல்கம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விகடன் மேலே உங்களுக்கே நிறைய விமர்சனங்கள் இருக்கும். அவங்களுடைய சமீபத்திய செயல்பாடுகள் சார்ந்து எல்லாருக்குமே பல விதமான விமர்சனங்கள் இருக்குது. அதை தாண்டி ஆனால் இந்த தடையை நம்ம எல்லாருமே எதிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கருத்துரிமை என்பது வந்து என்னைக்குமே வந்து நம்ம அந்த உரிமையை வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்துட்டா அதுக்கு பிறகு வந்து எந்த எதிர்கருத்தும் எதுவுமே ஒரு விவாதமே நடக்காது. ஒரு ஜனநாயகம்னு சொன்னீங்கனாலே முதல்ல வந்து ஜனநாயகத்துக்கு தேவை இன்ஃபார்ம்டு பப்ளிக் பாங்க. நன்கு விஷயம் தெரிந்த பப்ளிக்கு அவர்களுக்கு வந்து ரைட் டு நோ ஒன்று இருக்கு. அதாவது விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான உரிமை இருக்கு. அதை நீங்க யாருமே மறுக்க முடியாது. அதாவது அவருக்கு சொல்லப்படும் கருத்து இருக்குல்ல, செய்தி கருத்தை பத்தி உங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனா அதை சொல்வதற்குள்ள உரிமையை வந்து பறிக்கும் போது உங்களுக்கு என்னன்னா ஜனநாயகத்தோட உங்களுடைய ஆணிவேரையே வந்து நீங்க ஆணிவேர் வந்து சுடுதண்ணி ஊத்துற மாதிரி தான் அது, அந்த மாதிரி விஷயம். அதனால வந்து கருத்துரிமை என்பது யாருக்கு அது ஏற்பட்டான்னு வந்து நம்ம வந்து அப்போஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய அது வந்து அதுதான் ஒரு ஜனநாயகத்தை. நம்ம ஒரு ஜனநாயக நாட்டுல இருக்கோங்கும் போது உலகின் 2வது முதல் பெரிய ஜனநாயகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது அதுல வந்து இதையாவது நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜனநாயகமே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை விழுமிங்க எல்லாமே கேள்விக்குறியா இருக்கும்போது இன்னைக்கு வந்து இதையாவது காப்பாற்றுவோம். ஏன்னா இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதே பெரிய ஒரு பெரிய போராட்டமா இருக்கு கடந்த 10 வருஷமா. அதனால வந்து இது வந்து யாராவது சொல்லுங்க. இந்த பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதாவது 180 நாடுகள்ல லேட்டஸ்ட்ல வந்து 159 இருக்கும். அப்படியா? ஆமா, 159 வந்துட்டோம். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. போன 2024 159. அது வந்து 2 புள்ளி குறைஞ்சிருக்கு. 161 இருந்தோம். மொத்தமே இருக்கிறது 180 நாடுகள் தான். 180 நாடுகள்ல வந்து 100 தாண்டினாலே நமக்கு வந்து கேவலமான நிலைதான். அதுல வந்து 59 2 பாயிண்ட் குறைஞ்சு வந்து என்னன்னா அவங்க வந்து பல இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதுல வந்து பொலிட்டிக்கல் இண்டிகேட்டர், சோசியல் இண்டிகேட்டர், அந்த மாதிரி இண்டிகேட்டர், செக்யூரிட்டி இண்டிகேட்டர் வச்சிருக்காங்க. அதுல மட்டும்தான் இந்தியா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, மற்றபடி எதுலையுமே இம்ப்ரூவ் ஆகலைங்கிறது தான் உண்மை. அதுதான் வந்து அதனால வந்து இன்னும் நிலைமையில வந்து எந்த மாற்றம் இல்ல. தேர்தல்ல ஒரு சின்ன வீழ்ச்சினால இந்த மாதிரி கொஞ்சம் அடக்கி இல்ல அடக்கி எல்லாம் வாசிக்கல. அதாவது எந்த விதமான அடக்கி வாசிப்பும் நடக்கல. அதான் உண்மை. உண்மையிலே என்னன்னா இப்ப என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு காலத்துல வந்து செய்தி பத்திரிகைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது சுதந்திர ஊடகம் சொல்லும்போது மீதி வந்து ரேடியோ வந்து அந்த காலத்துல நீங்க வந்து தேர்தல் முடிவுகள், கிரிக்கெட் எல்லாமே ரேடியோ மூலமா தான். தேர்தல் முடிவுகள் நடக்கும் பார்த்தா வீட்டுல ரேடியோ வந்து ரேடியோல கேட்போம், இல்லைன்னா வந்து நம்ம வந்து டீ கடைக்கு முன்னாடி எங்க இருந்து பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
செய்தி பத்திரிகைகள் தான் மெயின் ஒரு கண்டென்ட் ப்ரொவைடர், அதாவது நியூஸ் வந்து சொல்றது, கருத்துக்கள் சொல்றதுக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து டெலிவிஷன் வந்துச்சதுக்கு அப்புறம், ஆனா டெலிவிஷன், ரேடியோ, ஆமா ஆமா, ரேடியோ ரேடியோ வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்துச்சு. ஏன்னா அது சொல்லும் உண்மைகள் வந்து நமக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்திரா காந்தி எமர்ஜென்சி சப்போர்ட் பண்ணி தினமும் பாட்டெல்லாம் போடுவாங்க, 20 அம்ச திட்டம், இந்தியாவின் திட்டம். அப்புறம் வந்து பல பேர் இன்டர்வியூ பண்ணாங்க போய், ஒரு டெய்லர்கிட்ட போய் கேட்பாங்க, நாங்க வந்து இந்த எமர்ஜென்சி வர்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம், எங்களை வந்து இந்த எமர்ஜென்சிக்கு பிறகுதான் எங்களுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை அப்படிலாம் நிறைய பேசி ரேடியோல வரும். அந்த மாதிரி அதே மாதிரி தூர்தர்ஷன் வந்து, தூர்தர்ஷன் வந்த பிறகு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எப்பவுமே பிரைவேட் கண்ட்ரோல். நிறைய பேர் 90% ஆஃப் இந்தியன் பேப்பர்ஸ் வந்து தனியார் தனியார் குடும்பங்களின் கையில இருந்துச்சு. ஆமா. அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்து, ரேடியோ வந்து இன்னைக்கு எஃப்எம் வந்திருக்கு. எஃப்எம் கேட்கறதுக்கு பதிலா நீங்க சும்மாவே இருக்கலாம். எஃப்எம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாம அதுல வந்து அரசியல் பேசணும்னு சொல்லி ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அதோட சாம் வச்சு டெலிவிஷன் வந்து ஒரு 800 சேனல் மேல இருக்கு, 850 சேனல் நம்ம இந்தியாவில். ஆமா. நியூஸ் பேப்பர் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கு. என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து இந்த ஊடகத்தை, இப்ப இருக்கிற ஊடகம் அதுல வந்து டெலிவிஷன் முன்னாடி இருக்கு, டெலிவிஷன் உடன் வந்து டிஜிட்டல் மீடியான்னு வந்திருக்கு. சரி. ஆனா இப்ப என்னன்னா, இந்த அரசாங்கம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப நாங்க வந்து ஃப்ரண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஃப்ரண்ட் லைன் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் அரசாங்கமான ஒரு அரசாங்கத்தை ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட அடிப்படை. அதிகார மையங்களை நோக்கி கேள்வி கேட்கறது தான் அடிப்படைங்கிறதுனால எனக்கு இல்ல. அப்ப அதெல்லாம் பண்ணிருக்கோம் நாங்க ரொம்ப வருஷமா. 2014 முன்னாடி காங்கிரஸுக்கு எதிராக வந்து பல விஷயம் எதிரான விமர்சித்து எழுதியிருக்கோம். கடுமையான விமர்சனங்கள் இருக்கு, பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்றோம். அதுக்கு பிறகு வந்து பிஜேபி வந்த பிறகு வந்து அது மறுபடியும் தொடருது. அது பல தடைகளுக்கு மீறி தொடருது. எங்களுக்கு வந்து பல அழுத்தங்கள் வந்து, அதெல்லாம் இப்ப நான் பேசல. அது உள்ள இருந்து அழுத்தம், வெளியிருந்து வந்த அழுத்தம் இதெல்லாம் தாண்டி தான் வந்து பண்றோம். பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அப்ப நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எங்களோட கரஸ்பாண்ட் வந்து பிஎம்ஓல ஒருத்தர் தெரியும். நாங்க இவ்வளவு கடுமையா உங்களை எதிர்த்து எழுதிட்டு இருக்கோமே, எல்லா விஷயத்திலயும் மோடி வந்து அதாவது மோடியோட கவர் போட்டுட்டு போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஷேடோ ஃபேசிசம் போட்டோம், கருப்பு வெள்ளை மோடி போட்டோம். அவ்வளவு ஓப்பனா அப்படி போடும்போது என்னன்னா, அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஒண்ணு வந்து ஆங்கில மீடியம், அதுலயும் வந்து எங்களுக்கு வந்து உண்மையிலேயே கவலை இருக்கிறது, எங்களுக்கு வந்து உண்மையிலேயே 4 முக்கியமான பத்திரிகைகள் தான், செய்தி பத்திரிகைகள் 4 முக்கியமான பத்திரிகைகள் தான் எங்களுக்கு வந்து நாங்க சீரியஸ் ஆகும். அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, அதுல டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அது வந்து வட இந்தியா ஃபுல்லா டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான், பாம்பே, டெல்லி, அது ஒண்ணு. இந்துஸ்தான் டைம்ஸ் அவங்களுக்கு வந்து நார்த் இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்ப சவுத்துக்கு வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. ஆனந்த பசார் பத்திரிகை, அப்புறம் வந்து டைனிக் பாஸ்கர், இந்த மாதிரி 4 நவபாரத் டைம்ஸ், அது டைம்ஸோட ஹிந்தி. ஏன்னா இதுதான் எங்களுக்கு கவலை, ஏன்னா இதுதான் அதிகமா ரீச் இருக்குது. ஃப்ரண்ட் லைனுக்கு நீங்க என்ன எழுதினாலும் ரொம்ப லிமிட்டட் ஆடியன்ஸா போகுது. இவங்க மாறினாதான் நாங்க வந்து அதை வந்து கட்டுப்படுத்த நினைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, இந்த தாக்குதல் அந்த மீடியா மேல நெருக்கடி எங்க வருதுன்னா, ரீஜனல் மீடியா மேல அதிகம் வரும். ஏன்னா ரீஜனல் மீடியாவோட ரீச் இங்கிலீஷ் மீடியாவோட அதிகம். அவங்க வந்து மக்களோட நேரடியா தொடர்பு, மாநில அரசு மாதிரி அவங்க. தமிழ் மீடியானா உங்களுக்கு ஈஸியா பல பேருக்கு வந்து போய் சேருது. இதுதான் மீடியால வந்து பிரச்சனை இருந்துச்சு. அப்ப என்னன்னா, அவர்கள் வந்து அப்போ இப்ப என்னாச்சுன்னா, மீடியா சீன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவிஷன் ஒரு மேஜர் மீடியம். முன்னாடி வந்து மீடியத்துல கையில வச்சிருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, முடிந்த வரைக்கும் குடும்பங்கள் தான் நியூஸ் பேப்பர்லாம் கையில் வச்சிருந்தாங்க. அவர்கள் வந்து என்னன்னா, அந்த அந்த தொழிலிருந்து வரும் லாபத்தை பெருக்குவது, அந்த அளவு கமர்ஷியலைசேஷன் பண்ணாங்க முதலாளிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால வந்து உங்களுக்கு ஊடகத்துல வந்து ஒரேடியா ஒரு சார்பு நிலை எடுத்துட்டீங்கன்னு என்ன ஆயிருந்தா, உங்களுக்கு நம்பகத்தன்மை போயிடும். ஒரு அரசாங்கத்தை ஒரேடியா ஆதரிச்சிட்டீங்கன்னா நம்பகத்தன்மை போயிடும், ஒரேடியா எதிர்த்தாலும் நம்பகத்தன்மை போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ரெண்டுமே. ஆனா எதிர்க்கும் போது போகாது, ஆதரிக்கும் போது தான் உங்களுக்கு போகும். அந்த நம்பகத்தன்மையை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவாங்க மீடியா, எதிர்ப்பாங்க. அதுக்கு வந்து 2 ஃபங்க்ஷன், அடிப்படையான 2 ஃபங்க்ஷன் இருக்கு மீடியா. ஒண்ணு வந்து பொதுநல ஃபங்க்ஷன், அதாவது பப்ளிக் சர்வீஸ் ஃபங்க்ஷன். கமர்ஷியல் ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து கமர்ஷியல் ஃபங்க்ஷன் இல்லாம நீங்க வந்து மீடியா செயல்படவே முடியாது. உங்களுக்கு அதுல இருந்து லாபம் தேவையா இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு லாபம், முதலாளிகளுக்கு எந்த அளவுக்கு வந்து அதுல பங்கு, அதை பொறுத்து தான் வந்து மீடியாவோட சுதந்திரமும் இருக்கு. இதுதான் உண்மை. அப்ப என்னன்னா, உங்களுக்கு வந்து அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஃப் ரேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஊடகத்தை வந்து ஊடக தொழிலே இருந்து முதலாளிகள் இருந்த வேற. ஆனா வேற எங்கேயோ பணம் சம்பாரிச்சுட்டு ஒரு அம்பானியோ அதானியோ அவங்க வந்து அவர்கள் தொழிலை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய அரசியல் நலனை பாதுகாப்பதற்கும் ஊடகத்தை வந்து அவங்க கைப்பற்றிட்டாங்க. இப்ப இருக்குது
இன்னைக்கு இருக்கிற ரிலையன்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவர்கள் 70 சேனல் வச்சிருக்காங்க பல லாங்குவேஜ்ல. அதே மாதிரி அம்பானி வந்து என்டிடிவி வந்து ஓரளவுக்கு நியாயமான ஒரு ஒரு சேனலா இருந்துச்சு, நம்பகத்தன்மை இருந்தது. அதை கையில எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டு நிலைமை உங்களுக்கு தெரியும், யார் யார் கையில என்னென்ன. தமிழ்நாட்டுல அப்படிதான் இருக்கு. அப்ப என்னன்னா இதுதான் இப்ப என்னன்னா முதலாளிகளே வந்த உடனேயும் அவங்களுக்கு வந்து ஒரு நியாயமான செய்தி கொடுக்கணும் அவனோட இன்ட்ரெஸ்ட். இப்ப அதானி பற்றி ஹிண்டன்பர்க் வந்து வந்து அவ்வளவு பெரிய அறிக்கை வந்துச்சுல, அதை நீங்க வந்து என்டிடிவில நீங்க பார்க்கவே முடியாது. அதானியோட டிஃபென்ஸ் மட்டும்தான் வரும். ஆமா. அப்ப வந்து மீடியா அதே மாதிரி நீங்க வந்து ரிலையன்ஸ் பத்திய குறித்த விமர்சனங்கள் வந்து நியூஸ் 18 வரதுக்கு சான்ஸே இருக்கு. அதுதான் வித்தியாசம் இப்ப இருக்கிற மீடியாவுக்கும் பழைய மீடியாவுக்கும். முதலாளிகள் கைப்பற்றி விட்ட மீடியாவும் முதலாளித்துவ மீடியா, அதான் முதலாளித்துவ மீடியாங்கிறது அந்த ஊடகத்திலேயே இருந்து முதலாளியானவங்களது முதலாளித்துவ மீடியா, என்னோட டெஃபினிஷன் இது. ஆனா முதலாளிகளின் மீடியா வேற, அவனுடைய வேற நலன்களுக்காக செய்தி பப்ளிக் சர்வீஸ் அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இப்போ சில விஷயம் போகக்கூடாது. இப்ப மீடியா எப்படி இருக்குன்னா எதை பார்க்க வேண்டும் என்பதை நாங்கெல்லாம் டிசைட் பண்ணுவோம் மக்கள்கிட்ட, எடிட்டருங்கிற மாதிரி நமக்கு அனுபவத்துல வரும். ஆனா இன்னைக்கு வந்து எதையெல்லாம் பார்க்க கூடாது, எதிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பணும், இதுதான் பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்க இந்த ஆங்கில நியூஸ் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு சேனல்ல பரவாயில்ல எவ்வளவு பல விமர்சன பூர்வமான இதெல்லாம் பல விவாதமாச்சு பண்ணுவாங்க, விவாதம் நடக்குது. அங்க வந்து அப்படி கிடையவே கிடையாது. அங்க நேரா வந்து டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு, ஓனர்ஸ்க்கும் எடிட்டர்ஸ்க்கும் வந்து போன் பண்றாங்க. இது இப்படிதான் நீ செய்தி போடணும்னு வர சொல்ற அளவுக்கு வந்து டைரக்டா அங்க இருக்கு. இன்னொன்னு என்னன்னா இந்த முதலாளிகள் வந்து பல பேர் வந்து பிரைவேட் செக்டர் இருக்காங்கல்ல, பிரைவேட் செக்டர் முதலாளிகள் அவங்க எல்லாம் வந்து பல மீடியா கம்பெனிலயும் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி மீடியா கம்பெனி நடத்துற எடிட்டர்ஸ், அந்த குடும்பம் நடத்துது இல்ல இந்து ஃபேமிலி, இவங்க வந்து பல பிரைவேட் செக்டர் கம்பெனில வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அப்ப வந்து முதலாளித்துவ ஒரு ஒரு பிணைப்பு இருக்கு அதுக்குள்ள. அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு செய்தியை வரணும், யாரை எதிர்த்து செயல்படணுங்கிறதா அதை வந்து முடிவு பண்றது முதலாளிகள். இங்க ஒரு விஷயம் நாங்க சொல்றேன் என்னன்னா, ஆன்லைன் மீடியா மட்டும்தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த கண்ட்ரோல் இல்லாம, ஏன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்த எக்கோசிஸ்டம், மீடியா எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறதே முதலாளிகளோட கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அதுவும் மீடியா சாராத முதலாளிகள் கண்ட்ரோல்ல போகும். அப்படி இருக்கும்போது இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் உருவாகி வராங்க வெளியே இருந்து. அவங்க வந்து எந்த ஒரு கண்ட்ரோல்லையும் இல்லாமல், அவங்க கட்சி சார்போ இல்லை இந்த முதலாளிகள் சார்போ இல்லாமல் உருவாகி வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி யூடியூபர்ஸ் அவங்கெல்லாம் வராங்க. ஆமாம், யூடியூபர்ஸ் வராங்க, வெப்சைட் வச்சுருக்காங்க. இப்போ நியூஸ் மினிட் மாதிரி வெப்சைட் இருக்குது, அரண்சை மாதிரி வெப்சைட் இருக்குது. அப்படின்னு இந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க தனியாக ஒரு ஊடகமாக கிரியேட் ஆகி வெளியே வர்றது அப்படிங்கிற ஒரு சூழல் வருது இல்லை. அப்போது இந்த கருத்துரிமைக்கு 2 விதமான சவால் வருது. ஒன்று, அவங்க வந்து கட்டுக்கடங்காமல் நடந்துக்கிறாங்க சில சமயம். உங்களுக்கு தெரியும், நான் சில பேர் வந்து கட்டுக்கடங்காம வாய்க்கு வந்ததெல்லாம், இப்போ பைல்வான் ரங்கநாதன் எடுத்துக்குவோம், அவர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவாரு. அதே மாதிரி அரசியல் பைல்வான் ரங்கநாதன்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, அவங்க ஊடகவியலாளர் இல்லைன்னு சொல்லுவேன். ஊடகம்ங்கிறது எப்படின்னா முதல்ல ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் 19(2) ஆர்டிகல் 19(2) இருக்குல்ல, அது என்னன்னா ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ், உங்க ஒப்பீனியனை வந்து சொல்லலாம். ஆனா என்னன்னா அதுல வந்து யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் ஃப்ரீடம் த்ரூ பிரிண்ட், ஸ்பீக்கிங், ரைட்டிங், பிரிண்ட் அண்ட் எனி அதர் மீன்ஸ் தான் வருது. பிரஸ் ஃப்ரீடம் வந்து அமெரிக்கால மட்டும்தான் இருக்கு பிரஸுக்கு. ஆனா இந்த ஃப்ரீடத்துல தான் வருது, பிரிண்ட்ல வருது. ஆனா என்னன்னா யாருமே பேசாத விஷயம், அதே அரசியல் சட்டத்தோட 19(1) தான் வந்து மீடியா பத்தி உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வருது. 19(2) வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, நீங்க இஷ்டத்துக்கு பேச முடியாது. அதுல வந்து ஒரு 7-8 ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்ன படிச்சிடறாங்கன்னு, செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட், அதாவது நாட்டின் பாதுகாப்பை வந்து பாதிக்கக்கூடாத வரையில நீங்க பேச முடியும், நாட்டின் பாதுகாப்பு. இன்னொன்னு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன், அடுத்த நாடுகள் கூட உங்க நட்புறவு வந்து பாதிக்கப்படக்கூடாது, அப்படி நீங்க பேசணும். இதுல பிரச்சனை இருக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல. ஏன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உருவாக்கணும் ஒரு நோக்கம் இருக்கு. ஆனா என்னன்னா பப்ளிக் ஆர்டர், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை உருவாக்கக்கூடாது. அப்புறம் வந்து டீசென்சி அண்ட் மொராலிட்டி ரொம்ப முக்கியம். டீசென்சி அண்ட் மொராலிட்டி தான் இன்னைக்கு இல்லாம போய் கிடக்கு. பைல்வான் ரங்கநாதன் சொல்றீங்க, அரசியல் பைலான் மொராலிட்டிங்கிறது கிடையாது. இன்னொன்னு ஊடகம்ங்கிறது வந்து அதுக்கப்புறம் வரேன். அப்புறம் வந்து கான்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீ வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஆமா, நீதிமன்றத்தை விமர்சிக்கலாம், ஆனா கான்டெம்ப்ட் வேற. நீதிமன்ற விமர்சனம், நீதிமன்ற தீர்ப்புக்கு நீங்க வந்து உள்நோக்கம் பண்ணுங்க. டி.ஒய். சந்திரசூட் மேல நமக்கு பல விமர்சனங்கள் வந்துருச்சு. பிபிசி இன்டர்வியூல அவரை வந்து ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க பல விஷயங்கள்ல. ஆனா என்னன்னா அவர் ஒரு ஜட்மெண்ட் கொண்டு வரும்போது நீங்க வந்து அதுக்கு உள்நோக்கம் இருக்கு, இவருக்கு ஏதோ ஆதாயம் இருக்கு இவருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க சொல்லக்கூடாது. தவிர விமர்சிக்கலாம் ஜட்ஜ்மெண்ட். பாபரி மஸ்ஜித் ஜட்ஜ்மெண்ட் நாங்கெல்லாம் விமர்சி தான் எழுதியிருக்கோம்.
அது மாதிரி டிஃபமேஷன். ஒருத்தர் வந்து டிஃபமேஷன் ரொம்ப சாதாரண நடக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூடியூப்ல வந்து எக்ஸ்போஷர் வீடியோன்னு வந்துச்சு, ஒருத்தர் பண்ணாரு. அவங்க வந்து டிஃபமேஷன் பண்றதுக்கே காசு கொடுக்குறாங்க, இவனை வந்து டிஃபேம் பண்ணு. இது ஊடகமே கிடையாது. இன்னைக்கு டிஃபேம் பண்றதுன்றது ஒரு பிசினஸா, ஒரு எக்கானமியா மாறிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. அது வந்து அப்ப தமிழ்நாட்டுல வந்து நீ வந்து இந்த கட்சிக்காரர் இந்த கேண்டிடேட்டுக்கு பண்ணா உனக்கு வந்து மோதிரம், ஒருத்தர் மோதிரம் வாங்கினவர் இருக்காரு, மோதிர பரிசு வாங்கினார் ஒருத்தர், 10,000 ஒருத்தர் பாட்டில் வாங்குறாரு. இதெல்லாம் ஊடகமே கிடையாது. அப்படி எல்லாம் நாங்க இருந்திருந்தா வேற மாதிரி பணக்காரர்கள் இருந்திருப்போம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது ஒண்ணு இன்சைட்மெண்ட் ஆஃபென்ஸ், ஒரு குற்றத்தை செய்வதற்கு தூண்டக்கூடாது. சாவரின்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, இதெல்லாம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன். தூண்டும்படியா இருக்கக்கூடாது. ஆமா ஆமா. ஃப்ரீடம் இஸ் நாட் அப்சல்யூட். அதாவது சுதந்திரம் என்பது அப்சல்யூட் சுதந்திரம் கிடையாது. அதான் உண்மை. அது எங்கேயுமே சுதந்திரம் அப்படி இருக்க முடியாது. அப்சல்யூட் சுதந்திரம் நீங்க வந்து பப்ளிக் டீசென்சியை மெயின்டைன் பண்ணி நீங்க வந்து ஒண்ணு போடாம ரோட்ல நடக்க முடியாது. யூ ஹேவ் டு மெயின்டைன் ஒரு பப்ளிக் டீசென்சி. மொராலிட்டி வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டு போறது வந்து முடியாது. பப்ளிக்ல இருந்து திட்டுறது இதெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல வராது. அது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, உன்னுடைய சுதந்திரம் எங்க முடியுதுன்னா நீ வந்து ஒரு கொடை கொண்டு போற பஸ்ல, உன்னுடைய சுதந்திரம் வந்து கொடையை கையில பிடிச்சது சுதந்திரம். ஆனா அது வந்து என்னுடைய மூக்கில் இடிக்கும் போது என்னோட சுதந்திரம் தான் பாதிக்கப்படுது. அது வந்து என்னுடைய மூக்கு நுனியின் வரைக்கும் தான் உங்க சுதந்திரம் இருக்கு, அவ்வளவுதான். மத்தவனை போயிட்டு இடிக்க முடியாது. இதெல்லாம் அப்ப நீங்க சொல்றது அரசியல் பயில்வான்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஊடகங்கள் இல்லை, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அரசாங்க அதிகாரிகளை கையில போட்டுக்கிறாங்க. பொதுவாவே ஊடகத்துல எப்படின்னா பல விஷயங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்றது இல்லை. அதாவது என்னன்னா ஊழலை எக்ஸ்போஸ் பண்றதுலாம் என்னன்னா இந்த சினிமாவில் வர மாதிரி இந்த பைக்ல போய் தனியா அப்படி கேமரா எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு யாரும் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. ஊடகத்துல யாரும் அப்படி பண்ணுவாங்க. அது வந்து அட்வென்ச்சரிசம். அந்த சினிமால மட்டும்தான் அப்படி ஊடகம். பொதுவாவே என்னன்னா அரசாங்க அதிகாரிகளுக்குள் இருக்கும் போட்டி, முதலாளிகளுக்கு உள்ளுக்குள்ள போட்டி பொறாமை, கட்சிகளுக்கு போட்டி பொறாமை தான் பல விஷயங்கள் வருது. அப்போ ஒரு அரசாங்கம் இருக்கும்போது கூட என்ன இருக்குன்னா போன அரசாங்கத்துக்கு லாயலா இருந்த சில அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, முன்னாடி இருந்த அவங்க வந்து இந்த அரசாங்கத்து மேல என்னைக்குமே பக்கத்துல வரமாட்டாங்க. அப்ப இவங்க வந்து இந்த அரசாங்கத்தை பத்தி இப்ப நடக்குது, தமிழ்நாடு நடக்குது, இவர்கள் பற்றி செய்தி வந்து இந்த சோகால் ஊடகவியலாளர் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஜேர்னலிசம் கிடையாது, போஸ்ட்மேன் ஜேர்னலிசமா. போஸ்ட்மேன்னா ஒரு தகவலை இன்னைக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டீங்கன்னா அது போய் இன்னொரு இடத்துல சேர்க்கறது தான். ஆனா நீங்க எழுதுறது தான் ஜேர்னலிசம். நீங்க எழுதணும், நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுதான் வந்து ஊடகம் என்பது. அப்போ நான் இந்த இடத்துல ஒண்ணு பிரேக் பண்றேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சூழல் இருக்கு. ஆன்லைன் மீடியாஸ் வந்ததுக்கு பிறகு எவ்ரி ஒன் பிகம்ஸ் அ ஜேர்னலிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அவங்கள கண்ட்ரோல் பண்ற எந்த ஒரு அமைப்பும் இல்லை, மத்திய அரசுகிட்டையும் இல்லை, மாநில அரசுகிட்டையும் இல்லை. இந்த ஆன்லைன் ஊடகங்களை கண்ட்ரோல் பண்றது. இப்போ நான் வந்து உங்களை கூப்பிட்டு வச்சு என்ன வேணாலும் பேச வச்சு நான் போட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் கராரான ஒரு கட்டமைப்பு தேவை தானே? இல்ல, கட்டமைப்பு வந்து பிரச்சனை வருது. என்னன்னா நீங்க வந்து இதை கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு போகும்போது நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இந்த 6-7 ரெஸ்ட்ரிக்ஷன் கூட கவர்மெண்ட் எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணலாம் உங்களோட ஃப்ரீடம். அப்ப வந்து நீங்க கட்டமைக்கும் போது என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல் ஒண்ணு, செல்ஃப் சென்ஸ், ஒரு எத்திக்ஸ் மொராலிட்டி ஒண்ணு இருக்கு, எத்திக்கல் கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. நான் வந்து இதைத்தான் பேசுவேன், நான் இதைத்தான் எழுத்தேன், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவேன், அரசாங்கத்துக்கு எதிராக பேசணும். அரசாங்கம் வந்து தவறு செய்யும் போது சுட்டி காட்டுறதும் அதிகார மையங்களை நோக்கி கை காமிக்கிறதும் மீடியாவோட வேலைங்கிறது சந்தேகமே இல்லை. ஆனா காசிப் எல்லாம் வந்து நியூஸ் கிடையாது. எனக்கு தெரியும். இப்ப வந்து நானும் ஒரு டிவி டிபேட்ல கூட சொன்னேன், உண்மையிலேயே பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்த உண்மைகளை எல்லாம் எல்லாத்தையும் பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து உள்நாட்டு கலவரமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உள்ளுக்குள்ள வந்து பெரிய பிரச்சனையாயிரும். அவங்களே போட்டு அப்படி நடக்காது. அப்போ ஒரு ட்ரெடிஷனல் பாரம்பரிய ஊடகத்துக்கு என்ன நடக்குன்னா, ஒரு செய்தியாளர் ஒரு செய்தியை கொண்டு வர்றாரு, முக்கியமான செய்தி, ஒரு ஊழல் பத்தி ஒரு எக்ஸ்பர்ட்னா வரும்போது ஃபர்ஸ்ட் அதை வந்து இங்க வந்து ஃபைல் பண்றாரு ரிப்போர்ட். ஃபைல் பண்ண உடனே சீஃப் ரிப்போர்ட், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. சீஃப் ரிப்போர்ட்டர் பாப்பாரு, சீஃப் ரிப்போர்ட் இதுக்கு ஆதாரம் இருப்பான்னு கேட்பாரு. ஆதாரம் இருக்கான்னு கேட்பாரு. அந்த கேள்வி இருக்கு, அது நமக்கு தெரியும் ஊடக செயல்பாடு, அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கடைசியா வந்து பல பல கட்டங்களை தாண்டி செல்லுது நியூஸ். கடைசியா இது வந்து ஒரு பெரிய ஒரு முதல்வரையோ பெரிய ஆளையோ வந்து குற்றம் சாட்டும் போது அது எடிட்டர் லெவலுக்கு போயிடும். எடிட்டர் தான் ஓகே பண்ணும். அப்போ இவ்வளவு கட்டுப்பாடுகள், இவ்வளவு தடைகள் சொல்ல மாட்டேன். இந்த ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஒண்ணு இருக்கு மீடியாக்குள்ள. அது எதுவுமே இல்லாத இருக்கும்போது மீடியாவே கிடையாது. நான் இதை மீடியான்னு சொல்ல மாட்டேன். ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, இதை கண்ட்ரோல் பண்றங்கிற பேர்ல நீ வந்து எல்லா கண்டென்ட்டும் எனக்கு காமிக்கணும், அத மாதிரி ஒண்ணு வந்துருச்சு. இப்ப என்னன்னா அதுக்கு வர மறுபடியும் இப்போ இது வேற மாதிரி ஒண்ணு பேசுறேன். இப்போ வந்து டெலிவிஷன் மீடியம் அவங்க வந்து ஓரளவுக்கு எல்லாமே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. சோ கால்டு நேஷனல் மீடியா. நேஷனல் மீடியாங்கிறது எப்படின்னா அது கொடுமை. அது
நேஷனல் மீடியானா டெல்லியில இருக்கிற நேஷனல் மீடியா, இங்கிலீஷ் பேசுற நேஷனல் மீடியா, அப்படிதான் ஆயிப்போச்சு. டெல்லியில உட்காந்துட்டு டெல்லியில ஒரு ஃபயர் வந்தா இந்தியாவிலேயே வந்து ஃபயர் நடந்த மாதிரி பேசுவாங்க. அது வந்து பெரிய தேசிய பிரச்சனையாகுவாங்க. டெல்லியில ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா அது வந்து இந்தியாவோட பிரச்சனை மாதிரி பேசுவாங்க. அது வந்து மோடி மீடியாங்கிறது நமக்கு வந்து ரியாலிட்டி ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. இது டெலிவிஷன் மீடியாத்தை வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நல்லாவே தெரியுது. நீங்க எந்த டிபேட் வேணா எடுத்து பாருங்க, இங்கிலீஷ் மீடியா போய் பாருங்க. இல்ல என்னன்னா யார் மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்கன்றது. ஆமா ஆமா, அது உண்மைதான். அது அமெரிக்கால எலான் மஸ்க் மாதிரி ஒருத்தன் ஆன்லைன் மீடியா ஃபுல்லா அவன் கண்ட்ரோலுக்கு எடுக்கும்போது தான் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய உதவி. அதாவது இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டோம், சோசியல் மீடியா வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்க. இல்ல கட்டற்ற சுதந்திரம் எல்லாம் இருக்கு, ஆனா அதுவும் ஒரு பன்னாட்டு முதலாளி கையில் தான் இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க வந்து Facebookல போட்டீங்கன்னா உங்க ஃபீடு கீழே போகுது. இந்த அரசாங்கம் அவனுக்கு வந்து லாபம், எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த லாபம்ங்கிற ஒரு பிரச்சனை வருது. அவனுக்கு வந்து தொழில் நடக்கணும், அது வந்து பப்ளிக் சர்வீஸ் கிடையாது. பப்ளிக் சர்வீஸா இருக்குன்னா பிபிசி மாதிரி ஒண்ணு இருக்கும். அவங்க வந்து ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் மூலமா நடத்தும் போது உங்களுக்கு வந்து யாரையும் சார்ந்து இல்லாத போதுதான் உங்க. ஆனா நீங்க இன்னைக்கு இருக்கிற மீடியா வந்து சார்ந்துதான் இருக்கணும், வேற வழியில. அப்போ உங்களுக்கு என்னன்னா இன்னொன்னு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல இந்த அரசியல் பயில்வான்கள் பல பேருக்கு வந்து நம்ம கேள்விப்பட்ட நியூஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. எக்கச்சக்கமா ஃபண்டிங் வருது எங்க இருந்துமா. ஒரு 5000 பேர் வியூஸ் வச்சுக்கிட்டு இப்ப நடத்திட்டு இருக்காங்க. எப்படி நடத்த முடியும்? விளம்பரங்கள் கிடைக்குது அவனுக்கு. அப்போ இவங்க யார் கண்ட்ரோல் பண்றது? நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல கண்ட்ரோல் பண்ணும் போதுதான் அதுலதான் பிரச்சனை வருது தவிர, அது வந்து நீங்க கண்ட்ரோல் பண்றது ஒண்ணு வந்து அது வந்து சொசைட்டிலேயே நடக்கணும். அது ஆமா, நீங்க ஓரளவுக்கு வந்து தானாவே வந்து உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் தாங்க முடியாது. நீங்க ரொம்ப நேரம் ரொம்ப நாள் வந்து பொய் சொல்லிங்கன்னா அது தானா தான் சரியான. கண்ட்ரோல் பண்றது யாருன்னு வரும்போதுதான் பிரச்சனை வருது. அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணா அரசாங்கம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். கரெக்ட், அது ஒரு பிரச்சனை. அப்ப வந்து இது வந்து பெரிய சிக்கல் தான். இதை வந்து ஈஸியான ஒரு இதா தெரியல. அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணுவது இந்த நீ வந்து இதெல்லாம் இப்போ அதுல நம்ம பாருங்க அந்த விஷயத்துக்கு வர மாட்டோம். இப்போ டெலிவிஷனை வந்து கம்ப்ளீட்டா பண்ணிட்டாங்க. இப்ப நியூஸ் பேப்பர் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா, நியூஸ் பேப்பருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட டெலிவிஷனுக்கு என்ன பிரச்சனை? டெலிவிஷனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் கிடையாது, டெலிவிஷனுக்கு வந்து அப்லிங்கிங் ஃபெசிலிட்டில இருந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கும். இது கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட். இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப அட்வர்டைஸ்மெண்ட் முக்கியமா இருக்கும்போது நீங்க வந்து இது வந்து சாம்ஸ்கியோட புக் நான் வந்து தமிழ்ல பண்ணிருக்கேன், செய்தியின் அரசியல் ஒன்று எழுதிருக்கேன். 5 சல்லடைகளை தாண்டி தான் நியூஸ் வருது. ஆமா, 5 சல்லடை. அதுல என்னன்னா ஒவ்வொன்னா சொல்லிடுறேன். ஒன்னு வந்து இந்த சைஸ் ஆஃப் த மீடியா. உங்களுடைய ஊடகம் என்பது பெருசா இருக்கும் போது அதுக்கான செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. நீங்க அந்த பணத்தை போட்டு எடுக்க. நீங்க வந்து ஊர் ஃபுல்லா, அதாவது இந்தியா ஃபுல்லா நல்ல ஒரு பெரிய ஊடகம்னா அவன் வந்து பெரிய பிரஸ் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் நெட்வொர்க், அட்வர்டைசர்ஸ் நெட்வொர்க் வேணும். ஓகே, அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வேணும், அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு தொழில் ஆகும்போது பெருசா மீடியாவோட சைஸ் பெருசாக ஆக இந்த அவனோட சுதந்திரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதான் உண்மை. மீடியா ஏன்னா வந்து அதிகமா அவனுக்கு வந்து தொழில் ஆயிருந்தது, அவ்வளவு பேருக்கு சம்பளமும் கொடுக்கலாம், அப்படி வருதா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர். அப்ப மீடியா பெரிய மீடியா வச்சிருக்கவங்க வந்து அவனுக்கு வந்து நேச்சுரலா 2 விஷயம் அவனுக்கு வருது. ஒண்ணு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ முக்கியம். இப்ப வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 35 ரூபா ஆகுன்னு வச்சுக்கலாம். ஒரு அப்படிதான் கணக்கு இண்டுல. ஒரு நாள் பேப்பர் வந்து 16 பக்கம் ப்ரொடியூஸ் பண்ண 35 ரூபா செலவு. ஆனா நீங்க 35 ரூபாய்க்கு பேப்பர் விற்க முடியாது. நீங்க 40 ரூபாய்க்கு பேப்பர், 40 ரூபாய்க்கு பேப்பர் யார் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. நம்ம இப்பவே இந்த டீ கடையில இருந்து பக்கத்து எட்டி பார்த்து தான் நியூஸ் படிக்கிறோம். இல்ல பின்னாடி அதெல்லாம் அது வேற. இப்ப வந்து புதுசா ஆன்லைன்ல இல்ல வர ஆன்லைனுக்கு வர. ஆமா, அப்ப என்னன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது ஏன் இந்த மீடியா சுதந்திரமா இருக்க முடியாதுன்னா, அவனுக்கு அடுத்த தடை என்ன தெரியுமா? சல்லடை என்ன தெரியுமா? முதல்ல அவனுடைய ஓனர்ஷிப்பே ஒரு சல்லடை ஆயிருது. அவனுடைய நலனுக்கு மீறி போகும்போது அந்த நியூஸ் வெளியே போவாது. அடுத்து வந்து அட்வர்டைஸ்மெண்ட் யார் கையில இருக்கு? ஒண்ணு கவர்மெண்ட், இன்னொன்னு தனியார். நீங்க அப்ப வந்து ஓரளவுக்கு மேல கவர்மெண்ட் ரொம்ப அப்போஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நின்றோம். இப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து ஒரு காலத்துல வந்து காங்கிரஸ் பீரியட்ல நடந்தது. அப்ப வந்து ரிலையன்ஸ் வந்து அப்பதான் பெருசா அம்பானி பெருசா வராது. அம்பானிக்கும் நுஸ்லி வாடியாவுக்கும் பாம்பேல வந்து பெரிய பொலிட்டிக்கல் சண்டை. ஆனா அம்பானி வந்து அவருடைய பல வழிகள் தான் வந்து வருது. அரசாங்கத்தோட இது வந்து உதவியோட வந்து பல விஷயம் டெக்னாலஜி இம்போர்ட் பண்றதுல எல்லாம் பண்றது. இதுக்கு எதிராக வந்து நுஸ்லி வாடியாவுக்கு ஆதரவு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் களத்துல இறங்குது. அப்போ வந்து தினம் வந்து ஜேத்மலானி வந்து 10 கேள்விகள் அனுப்புவாரு கவர்மெண்ட்டுக்கு. என்ன பண்ண ரிலையன்ஸ் நீங்க எப்படி வந்து ஃபேவர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல பண்ணுவாங்க. இப்படி நடந்துச்சு. அருண் ஷோரி எடிட்டர் அப்போ வந்து பெரிய விஷயம். ஆனா என்னன்னா இது வந்து திடீர்னு வந்து தாக்குதல் வந்துருச்சு மீடியா மேல.
கம்ப்ளீட்டா அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க. நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பக்கமா நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் தான் வேணும் உங்களுக்கு. 60% 40% அட்வர்டைஸ்மெண்ட் ரூல் இன்ஸ்டா, ஆமா 40-60 தான் ரூல். அப்ப என்ன நீங்க வந்து பேஜ் ஃபில் அப் அப்படியே போயிட்டே இருக்கும் நியூஸ். எவ்வளவு நியூஸ் ஃபில் பண்ணீங்க அப்படியே பேப்பர் ஃபுல்லா நியூஸா இருக்கும். அப்புறம் வந்து கடைசியில வந்து லெட்டர் டு த எடிட்டர்ல இல்லாம நான் இந்தியன் லெட்டர் டு த எடிட்டர்ல வந்து லெட்டர் பத்தல அப்படிங்கும்போது மெட்ராஸ் எடிஷன் வந்து ஒரு லெட்டர் எடுத்து அதை போட்டோ காப்பி எடுத்து அதை வந்து மறுபடியும் போட பெங்களூர் லெட்டரா போடும். இது வந்து இது ஆமா நம்ம வேற டைரக்ஷன் போயிட்டோம். அப்ப என்னன்னா விளம்பர வருமானம் வந்து நீங்க அரசாங்கத்தை ஓரளவுக்கு மேல பகிர்ச்சிக்க முடியாது. ஆமா விளம்பர வருமானம் உங்களுக்கு, ஆனா விளம்பர வருமானம்ங்கிறது பெரும் லாபம் தருவது கூட. ஏன்னா ஒரு இந்து பத்திரிகை போன்ற பத்திரிகையில வந்து ஜாக்கெட் சொல்றாங்கல்ல, அது வந்து ஒரு கோடி எல்லாம் இருக்கு. ஓ 10 லட்சம், ஆமாமா 1 கோடி, அது ஃபுல் ஜாக்கெட் சொல்லுவாங்கல்ல, அது வந்து 1 கோடி 10 லட்சம். ஒரு ஃபுல் பேஜுக்கு கொடுக்குறாங்கல்ல பேஜ், அதுக்கு வந்து 10 லட்சம் 15 லட்சம்லாம் இருக்கு. ஒவ்வொரு பிட்டுக்கும் வந்து அங்க வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து காலம் சென்டிமீட்டர் தான் அளப்பாங்க. இவ்வளவு காலம் சென்டிமீட்டர். நீங்க வந்து ஒரு இத்தினோண்டு ஒரு ஆபிஸ்வரி ஆட் கொடுக்குறீங்கன்னா அது வந்து 30,000 40,000 செலவு பண்ணும். ஆமா ஏன்னா அவன் ஸ்பேஸ் வந்து நியூஸ் தவிர மீதி ஸ்பேஸ் எல்லாமே விற்கிறாங்க அவங்க. ஆமா அப்போ அரசாங்கத்தை நீங்க வந்து உங்களோட ஃப்ரீடம் அங்கே கட்டுப்படியாவதான், அங்க ஃப்ரீடம் இல்லைங்கிறாங்க. அந்த அதே மாதிரி தனியார் துறையை நீங்க ரொம்ப பகைச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து கட்டண கொள்ளை நடக்குது அப்படின்னு ரொம்ப போய் தனியார் மருத்துவமனைகள் வந்து கொள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு நீங்க எழுதிட்டீங்கன்னா அவன் பெரிய அட்வர்டைசர். அவன் தான் ஒரு இன்னைக்கு இருக்கிற ஆடு கொடுப்பான். ஆமா நிறுவனங்கள் பேர் சொல்ல. அப்ப வந்து நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் என்பது உள்ளுக்குள்ளே ஒரு சல்லடை மாதிரி செயல்படுது. ஆமா நீங்கள் இதெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் போட்டீங்கன்னா அவனை வந்து கொஞ்சம் இப்போ இன்னொன்னு இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நம்ம ஃபேவரபிள் அவனுக்கு ஃபேவரபிள் நியூஸ் போறது இப்படி ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி மூணாவது வந்து சர்க்குலேஷன் நீங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். அப்ப சர்க்குலேஷன் மெயின்டைன் பண்ணா வந்து நீங்க வந்து இங்கிலீஷ் பேப்பர்னா இங்கிலீஷ் ரீடிங் பப்ளிக்கு தேவையான விஷயங்கள் தானே கொடுக்கணும். அவனுக்குள்ள இது அதுல இன்னொன்னு என்னன்னா அப்ப வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கூட எப்படி இருக்கும்னா இந்த மிடில் கிளாஸை கவர் பண்ற அட்வர்டைஸ்மெண்ட். அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு வேணும். ஆமா அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தகுந்த மாதிரி அந்த செக்ஷனுக்கு தகுந்த நியூஸ் தான் நீங்க கொடுப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா ஒன்னு சொல்றேன், ரொம்ப சிம்பிளான ஒரு நாளைக்கு உங்களை இங்கிலீஷ் பேப்பர் ஹிந்துவோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்துக்கோங்க. நீங்க வந்து இந்த ஹைகோர்ட்டுக்கு அதாவது 2 வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இது பல நேரம் நான் பேசின விஷயம். அந்த மாதிரி வட சென்னைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆமா வட சென்னை தென் சென்னைன்னு ஒண்ணு இருக்கு. மேல் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு வட சென்னை தென் சென்னை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த பேப்பர்ல எவ்வளவு நியூஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு இந்த பக்கம் தென் சென்னை இருக்குல்ல ஹைகோர்ட் நியூஸ் வரும். அந்த நியூஸ் எவ்வளவு இருக்கு ஒரு வாரத்துக்கு பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு பேப்பர் அனலைஸ் பண்ணுங்க. அதிகமா மயிலாப்பூர் பெசன் நகர் இந்த மாதிரி அண்ணா நகர் அந்த பக்கம் இருக்கும். அவ்வளவுதான் தவிர வட சென்னை பத்தி செய்திகளே இருக்காது இங்கிலீஷ் பேப்பர்ல. கரெக்ட். ஏன்னா கமர்ஷியலா வந்து நீங்க நான் கவனிச்சிருக்கேன். அதுல வந்து என்னன்னா பெரும்பாலும் வந்து கொலை கொள்ளை அப்புறம் கடத்தல் அதிகமா இருக்கும். கிரைம் இமேஜ் அது இமேஜே வந்து காலி பண்ணுவா. அங்கதான் ஒர்க்கிங் கிளாஸே இருக்கு. மெட்ராஸை வாழ வைக்கும் ஒர்க்கிங் கிளாஸ் வாழ்றது அதுதான். இந்தியாவுல பெரிய 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 ஃபேக்டரிலாம் அங்க இருக்கு. அங்க போர்ட் இருக்கு. போர்ட்ரஸ் நான் அதை ஒட்டி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வந்து பல நேரங்களை கவனிச்சிருக்கேன். அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல், அங்க இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள், சாக்கடை வசதி பிரச்சனையோ குடிநீர் பிரச்சனையோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி பிரச்சனையோ இதை பத்தின நியூஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஏன் வராதுன்னா இது நான் ஒண்ணு சொல்றேன். அதுக்கு வந்து நான் நேரடி அனுபவம் ஒண்ணு சொல்றேன். நான் வந்து ஒரு பெரிய எடிட்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்ப வந்து உங்க பத்திரிகைக்கு அது உங்களுக்கு தெரியும் அந்த உங்க பத்திரிகைக்கு வந்து வட சென்னையில வந்து கரஸ்பாண்டே இல்ல அப்படியான்னு கேக்குறாரு. ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அதுக்கு பிறகுதான். ஓகே அப்ப என்னன்னா இப்ப எதுக்கு வரேன்னா மறுபடியும் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வரும்போது யாரிடம் எதை விற்க வேண்டும், எங்க வித்தா நிறைய காசு வரும் அப்படிங்கறதான் பிரச்சனையா இருக்கு. இதுதான் பிரச்சனை. இது வந்து அப்ப ஊடகத்தோட அரசியல் பொருளாதாரம் ஒண்ணு இருக்கு. அந்த அரசியல் பொருளாதாரம் வந்து எல்லாமே ஆமா எல்லாத்துக்கும் போற இன்னும் ஒண்ணு இருக்கு. பிளாக்னு ஒண்ணு. பிளாக்ங்கிறது அதாவது இது வந்து சாம்ஸ்கி எழுதினது மேனுஃபேக்சரிங் கன்சென்ட்ங்கிற புக்ல எழுதினது. இந்த 5 ஃபில்டர்ஸ் தியரின்னு ஒண்ணு இருக்கு. 5 ஃபில்டர்ஸ் அது படிக்கணும் கட்டாயமா. அதை வச்சுதான் செய்தியின் அரசியல் ஒண்ணு எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்ப 4வது விஷயம் இருக்கும். அநேகமா பாரதி புத்தகத்துல இருக்கலாம். சின்ன புக் 32 பக்கம் தான். அதுல இதெல்லாம் இது வந்து அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எழுதிருக்கு. இப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அப்ப என்னன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீடியா சைஸ் பெரிய மீடியா இருந்துச்சுனாலே அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது.
அடுத்து வந்து அட்வர்டைஸ்மெண்ட், சர்க்குலேஷன், பிளாக்ங்கிறது வந்து எதிர்வினை. எதிர்வினை லெட்டர் டு தி எடிட்டரா வரலாம், ம் கவர்மெண்டோட கேஸா வரலாம், டிஃபமேஷன் கேஸா வரலாம், கான்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டா வரலாம். ஓகே. அப்போ ஊடகத்துக்கு மேல இதெல்லாம் தாக்குதல் இருக்கு. ஓகே, அப்போ வந்து இதுக்காக தகுந்த மாதிரி தான் பேப்பர் நடத்தணும் நீங்க. ஐயோ. அப்போ ஒரு கம்பெனியை பத்தி நீங்க எழுதும் போது, ஒரு பெரிய மல்டிநேஷனல் பத்தி எங்களுக்கு வந்திருக்கு, கொக்கோ கோலா பத்தி எழுதும் போது ஒருத்தர் வந்துட்டாங்க நேரா, ஆமா. நாங்க வந்து எங்க வருஷனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க அவங்க. அதுக்காக வந்து நீங்க ஈஷா சாமியார் பத்தி எழுதுனீங்கன்னா கூட வருவாங்க வீட்டுக்கு. இல்ல வந்து நாங்க எழுதிட்டோம் அதான் சொல்றேன், அவங்களும் வருவாங்க. கவர்மெண்ட் பத்தி எழுதிருக்கோம், வந்தாங்க. ஸ்ரீ ரவிசங்கரை பத்தி எழுதினோடனே அங்க இருந்து வந்துட்டாங்க. சாமியார்களே இப்ப அந்த மாதிரி தான் வராங்க. அது விட்டுருக்காரு. இப்ப என்னன்னா இந்த பிளாக் எதிர்வினை வரும்போது அதை சமாளிக்க வேண்டியிருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து நியூஸ வந்து மாத்துவீங்க நீங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, அவங்க ஒரிஜினலா எழுதுனா ஆன்டி கம்யூனிசம். ஆன்டி கம்யூனிசம் தான் ஃபர்ஸ்ட் எழுதினாரு. அதாவது கம்யூனிசத்துக்கு எதிரான இதை வந்து பிரச்சாரம் பண்றதுதான் அவங்களோட வேலையா இருந்துச்சு. ஏன்னா கேபிட்டலிஸ்ட் மீடியா தான் இருந்துச்சு பெரும்பாலும். ஓகே. அதை வந்து பின்னாடி வந்து எப்படி மாத்திட்டாங்கன்னா, சாம்ஸ்கியை மாத்தினார். சாம்ஸ்கி இன்னொருத்தர் இருக்காரு. ஆன்டி கேபிட்டலிசம், ஆன்டி கம்யூனிசம் இல்ல, அரசாங்கங்களுக்கு எதிராக நீங்க எழுதினாலே அதை வந்து அதுக்கு வந்து பின்வினை வரும் அப்படிங்கறதுனால வந்து அங்க 5 ஃபில்டர் ஆயிடுச்சா. எதிர்வினை இந்தியா பொறுத்து. அப்ப இந்தியா இதெல்லாம் தான் மீடியா ஃப்ரீடத்துக்கு வர த்ரெட். அதனால நம்ம இதெல்லாம் சொல்றோம். மீடியா ஃப்ரீடம்க்கு வந்து இவ்வளவு த்ரெட் வருது. அதே மாதிரி 6வது முன்னாடி எனக்கு இந்த த்ரெட் பத்தி பேசும்போது ஒண்ணு முடிச்சேன். 6வது வந்து நானே வந்து இப்பதான் இன்டர்பிரட் பண்றது. நான் சொல்றேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி என்பதும் ஒரு ஃபில்டர். ஒரு பர்டிகுலர் செக்ஷனை பத்தி நியூஸ் தான் அதிகமா வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய வந்து கல்ச்சர் பேஜ்னு பாத்தீங்கன்னா பரதநாட்டியம், கர்நாடிக் மியூசிக் தான் அதிகம் வரும். இங்க இருக்கிற மெட்ராஸ் ராப் பத்தியோ இன்னைக்கு கானா பாட்டை பத்தி உங்களுக்கு வந்து ஆங்கில பத்திரிகையோ பெரிய பெரிய மீடியால வருமா? வராது, ரொம்ப கம்மியா தான் வரும். ரீஜனல் மீடியாவில் வரும். அதான். அப்ப என்ன, நான் வந்து ஒரு 6வது ஃபில்டர் சேர்த்திருக்கேன் அதுல. அது வந்து என்னுடைய முன்னெடுப்புல. அது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்து. இப்ப நான் 7வது த்ரெட் ஒண்ணு சொல்றேன். 7வது த்ரெட் இதெல்லாம் வெளியிருந்து வர தாக்குதல். இப்ப சமீப காலத்துல நடக்கிறது என்னன்னா, ஊடகத்திலிருந்து உள்ளுக்குள்ள இருந்து வர தாக்குதல். முதலாளிகளே வந்து தொழிலாளிகளை தாக்கிட்டு இருக்காங்க. ரெட்ரெஞ்ச்மெண்ட், நூற்றுக்கணக்கில் மக்கள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க வெளியே. அது நடக்குது. இப்ப இந்து பத்திரிகையில வந்து 600-800 பேர்ல ஒரு 10 வருஷத்துல அனுப்புனாங்க. அப்புறம் வந்து இப்போ இருக்க தொலைக்காட்சி, பெரிய ஒரு தொலைக்காட்சி கோச்சுக்குவாங்க சொன்னா, விகடன்ல இருந்தே எவ்வளவு பேர் வெளியே அனுப்பியிருக்காங்க. ஆமா, விகடன்ல இருந்து. ஆமா, இதே விகடன் தான். இப்ப அதான் விகடன் பிரச்சனை தான் வரும் கடைசியா. விகடன்ல இருந்தே அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு கமர்ஷியலைசேஷன், ஒரு எக்ஸ்ட்ரீம் போய். விகடன்ங்கிறது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு பேப்பர் வச்சு நல்லா 50 வருடம் வந்து படிச்சுட்டு இருந்தேன். 50 வருடம் படிச்சுன்னா 75வது வருடத்துக்கு ஃப்ரண்ட்லேயே பெரிய ஸ்டோரி போட்டேன் விகடன் பத்தி. ஆனா இப்ப இருக்கிற விகடன் வந்து அது சுத்தமா ஜூனியர் விகடன் அது தனி ஒரு பிரான்ச். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவில வந்து ஒன்லி தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டட். அது படிக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப அங்க நடக்கிறதுல யார் சொல்றது? கடவுசரியா சொன்னீங்க இல்லையா, ஒரு பத்திரிக்கையோ இல்ல ஒரு ஊடகமோ அரசை எதிர்த்து தானே எழுதணும். லோக்கல்ல யார் இருக்காங்களோ அவங்களை எதிர்த்து தானே எழுதணும். இல்ல அரசு எதிர்த்து எழுதுறது மட்டும் அது மட்டுமே ஒரு கேம்பெயினா இருக்கும். நீங்க வந்து அது கூட சேர்ந்து இன்னொன்னு பண்ணணும். ஒரு மாநில அரசுக்கு இருக்கிற நெருக்கடிகளை பத்தி நீங்க எழுதுறீங்களா? மத்திய அரசுல இருந்து வர வேண்டிய நிதிகளை பத்தி பேசுறீங்களா? ஏன் மறுக்கப்படுகிறது? அது இந்த பிரைமசி இருக்குல்ல, எதுக்கு பிரைமரி கொடுக்குறீங்கன்னு நான் விகடன் அந்த அளவுக்கு அதுல வருது. உள்ளுக்குள்ள வந்து நியூஸ் எல்லாம் வருது. ஆனா பொதுவாவே வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கர சென்சிட்டிவ்ல திடீர்னு பார்த்தா ஆதவ அர்ஜுனா வந்து பெரிய ஆளாக்கி விடுறாங்க. ஆதவ அர்ஜுனா யாருன்னே தெரியாது. ஆமா. அப்புறம் வந்து பார்த்தா விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்துறோம், கவர் ஸ்டோரியே வந்து விஜய்க்கும் உதய்க்கும் பெரிய போட்டி நடக்கு. விஜய் புருவாகவே இல்லை. அவர் வந்து ஒரு தேர்தல் நின்று ஒரு கார்பரேஷன் ஜெயிக்க முடியல அவரால். ஏதோ லோக்கல் எலெக்ஷன் ஜெயிச்சிருந்தார அது இல்ல. நீங்க விஜயும் உதயநிதியும் வந்து நீங்க வந்து இதுலதான் நிறுத்துறதுக்கு ஒரு நியாயம் எப்ப இருக்குன்னா, விஜய் வந்து ஒரு எலெக்ஷன் நின்று அவர் வந்து ஜெயிச்சு வந்த பிறகு ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டாரு. எலக்ட்ரலா ப்ரூவ் பண்ண பிறகு எனக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, 20% இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா இது வந்து பெரிய சரியான போட்டியா இருக்கு. போட்டியே இல்ல, போட்டியே உருவாகாத நேரத்தில் நீங்க வந்து போட்டியை வந்து ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்றீங்க. கரெக்ட். அதெல்லாம் டாபிக்ல இருந்து இது கொஞ்சம் அப்படியே வெளியே எங்கயோ போய். ஆமா, பின்னாடி போகுது. நம்ம வேற நீங்க எடிட் பண்ணிக்கோ. நான் எடிட்டே பண்ண மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். ஐயோ, இது கேண்டிட் கேமரா மாதிரி இருக்குது. நான் சொன்னதெல்லாம் நான் வந்து இத வந்து மன் கி பாத் அப்படின்னு தான் சொல்றேன். மனதில இருந்து நமக்கு வர்றது அது என்ன, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் சப்ஸ்கிரைபரும் குறைஞ்சு போயிடும். ஆனா மன் கி பாத்துக்கே இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அது என்னன்னா எதிர்வினை நிறைய கேக்குறாங்க. அது யாரும் கேக்குறான்னு. ஆமா, இது மன் கி பாத் வந்து ஒரு மோனோலாக். அது தனிப்பட்ட ஒரு மனிதன் உரையாடல். அந்த ஃபியூரர் வந்து அந்த காலத்துல அப்படிதான் பேசுவாராம்.
1984 அதுல வந்து அந்த பிக் பிரதர் வந்து அப்படிதான் பிக் பேசுவாரு பிரதர். ஆமா ஆமா. எல்லாருக்கும். அந்த மாதிரி மன் கி பாத் ட்ரை பண்ணாங்க, ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, யாரும் கேட்கறது. ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனே க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஆமா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி இதாகுது. இப்போ அவருக்கே மறுபடியும் ஒரே ஒரு கருத்துரிமை நீங்க மறுக்கப்படுறீங்க. இல்ல நாங்க இருக்கல அவரு ஏங்க, அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அவர் முன்னாடி எல்லாம் ஒரு பிரதமர் வந்து வானொலியில் பேச போகிறார், ஆமா பப்ளிக்ல வந்து ஒரு அட்ரஸ் பண்ண போறாருன்னா சில பேருக்கு ஆர்வம் இருக்கும், இல்லைன்னா போர் அடிப்பாங்க. பொதுவா போர் அடிக்கும். அதாவது இல்ல பெரிய ஒரு நிகழ்வு நடக்குன்னு வச்சுங்களேன், ஆமா அப்ப வந்து எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா ஒரு பிரதமர் பேச போறோம்னா அன்னைக்கு வந்து நாடே பதட்டம் அடைகிறது இல்ல, அது வந்து எங்கேயுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னத்த சொல்ல, கோவிடுக்கு பிறகு அப்படி கதை என்ன பயந்துட்டாங்க எல்லாருமே ஒரு பிரதமர். ஐயோ என்ன சொல்ல போறாரோ. என்ன சொல்ல பாரு, இப்படி ஒரு பதட்டம் வரக்கூடாதுல்ல ஒரு அதனால நியாயமான இப்ப அவர் நாட்டுல. நிப்பாட்டிட்டாரு, அந்த அந்த கேம் விளையாடுறது இல்ல, நேரடியா ஆனா அவரு முதல்ல, ஆனா ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருந்தான். ஆ, முதலாக ஒரு பிரதமரா பிறகு அவர் வந்து டெலிவிஷன்ல வந்து தோன்றி நேஷனல் இஷ்யூ என்ன தெரியுமா பேசினாரு? ஆ. எப்ப தெரியுமா பேசினாரு? நேஷனல் இஷ்யூ கிடையாது. அப்புறம் குஜராத்ல வந்து பட்டிதார் அஜிடேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல. பெரிய அந்த அந்த இவன் அவன் இப்ப பிஜேபி சேர்ந்துட்டான், பேர் மறந்துருச்சு. அது வந்த உடனேயும் அவருக்கு குஜராத்ல வந்து பிரச்சனை ஆயிருமோ நம்மளோட பேஸ்ன்னு சொல்லி இவர் வந்து நேஷனல் டெலிவிஷன்ல இது பண்றாருங்க. அது எப்படி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து பேச முடியும்? உங்க மாநிலத்து பிரச்சனையே பெரிய, அதான் முகம்ல இருண்டு போய் அப்படின்லாம் பேசினாரு. அதுவும் அதான் மன் கி மிஸ்யூஸ் பாத் தான். மன் கி பாத் தான், மன் கி பாத் தான். So, நம்ம அது ஆனா என்னன்னா அந்த மன் கி பாத் வந்து யார் மனசையும் தொடல, மனதின் குரல் தானே. அது மனதின் யார் மனதையும் தொடலங்கிறது தான் பிரச்சனை. சரி, நம்ம பெரிய எங்கெங்க போயிட்டு நான் வந்து இப்ப எனக்கு வேற ஒரு விஷயத்துக்குள்ள வரேன். நான் வந்து திருப்பியும் எனக்கு ஒரு விஷயம் பிரச்சனையா இருக்கு. என்னன்னா விகடன் மேல இவங்க எடுத்த நடவடிக்கை தவறானதா இருக்கலாம். ஒரு கார்ட்டூனுக்காக இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இவங்க வந்து டிஃபமேஷன் போடலாம், இல்லை நீதிமன்றத்தை அணுகி இருக்கலாம். அந்த மாதிரி இதை வந்து வேற வழிகள் இருக்கு. ஏன்னா இப்போ கூட திமுகல இருந்து அவங்க மேல ஜூனியர் விகடன் மேல ஒரு கேஸ் போட்டு 25 லட்சமோ சம் அமௌண்ட் வந்து அவங்க நஷ்டஈடா ஆமா. இப்போ அந்த மாதிரி வழிமுறை இருக்கு. அப்படி இல்லாம இப்படி நேரடியான ஒரு கடுமையான அச்சுறுத்தலா ஒரு விஷயத்த பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, எனக்கு வந்து அது அச்சுறுத்தலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஊடகங்கள் ஒரு ரொம்ப பொறுப்பற்ற ஒரு செயல்பாடா மாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல பாரம்பரிய ஊடகங்கள் பொறுப்பற்ற செயல் சொல்ல மாட்டேன், நான் விகடன் தான் சொல்றேன். மற்ற பொதுவா இப்ப என்ன, நான் உதாரணமா சொல்றேன், சில உதாரணம் சொல்றேன். இப்ப வந்து ஒரு எஃப்ஐஆர் போய் வெளியிட்டுறாங்க, ஒரு பாலியல் வன்புணர்வு நடக்குது, அதுல எஃப்ஐஆர் வெளியிட்டுறாங்க. அப்புறமா பாதிக்கப்பட்ட பெண்ணோட விவரங்கள் எல்லாத்தையும் வெளியிட்டு விட்டுறாங்க. அதாவது குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு பாதிப்பு அடைஞ்சாங்கன்னா குழந்தைங்க ஃபோட்டோவை போட்டு விட்டுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது. அதுவும் யார் கூட போட்டி போடுறாங்கன்னா இந்த பயில்வான்களோட தான் போட்டி போடுறாங்க. அவசரமாக இவங்களுக்கு முந்திட்டு நான் வந்து ஒரு செய்தியை சொல்லிடணும். இது வந்து ஒரு தப்பான ட்ரெண்டை வந்து கிரியேட் பண்ணி இது இந்தியா முழுக்க இருக்கு, எல்லா ஊடகங்களும். அதாவது அந்த அடிப்படையான இங்க பரவாயில்ல, உங்களுக்கு நார்த் இந்தியால வந்து ஆன்டி முஸ்லிம்லாம் ரொம்ப சாதாரண, ஆன்டி முஸ்லிம் கேம்பெயின், அந்த முஸ்லிம் பெண்களை வந்து விலைக்கு வாங்கலாம்னு சொல்றது, அந்த மாதிரிலாம் பெரிய அதை வந்து மீடியாவே பண்ணுது. அதாவது நேரடியா மீடியாக்களே வந்து பண்றாங்க. இப்போ டிபேட் ஷோ பண்றான். அது டிபேட் ஷோவே ஒரு கருத்தை வந்து உருவாக்குறதுக்காகவே பண்றான். இப்ப திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்தை உருவாக்கணும், இல்ல ஒரு தமிழர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை உருவாக்கணும், தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு கருத்தை உருவாக்கணும்னா ரிபப்ளிக்ல வந்து வேணும்னே ஒரு டாபிக் எடுத்துட்டு பேசுவாங்க. அன்னைக்கு தேவையே இருக்காது, அதை பத்தி ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனா அதை வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இப்போ ஆன்லைன்ல இயங்குற மீடியா, ட்ரெடிஷ்னல் மீடியாவே ஆன்லைன்ல இயங்கும் போது ட்ரால் மீடியா மாதிரி இயங்குறாங்க. நான் வந்து தந்தி டிவி வந்து சில நேரங்களில் போடுற ட்வீட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் ரெகுலராக. அதை வந்து ஊரே வந்து காரி துப்புவாங்க, இது இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க திரும்ப அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படியாவது ஒரு வகையில் கட்டுப்படுத்தி தானே ஆகணும். இல்லை, எப்படி கட்டுப்படுது, யார் கேள்வி எங்கே வருதுன்னா, இது எல்லாத்துக்கும் பதில் வந்து நமக்கே வந்து ஒரு செல்ஃப் சென்சார்ஷிப்னு ஒன்று தேவையா இருக்கு. இப்போ பாரம்பரிய ஊடகத்தில் இருந்த அந்த நடைமுறைகள் வந்து இன்னைக்கு வந்துச்சுன்னா இதெல்லாம் இருக்காது. அதுல உங்களுக்கு வந்து ஒண்ணு இந்த நியூ மீடியாங்கிறது எல்லாருக்கும் வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்டு விட்டது. நான் வந்து ஜேர்னலிஸ்ட் ஆயிரேன் அப்படின்னா ஜேர்னலிசம் கிடையாது. ஜேர்னலிசம் நான் சொன்ன மாதிரி பல ஸ்டேஜ் தாண்டி உண்மைகளை உறுதி செய்து எதை வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்து பல பிரச்சனைக்கு பிறகு தான் வருது. ஆனா இதை வந்து கட்டுப்படுத்தணும்னு நீங்க வந்து யார்கிட்ட சொல்ல போறீங்க நீங்கிறதா கேள்வி.
அரசாங்கம் மூலமா இதை கட்டுப்படுத்த போறோம் அப்படின்னா நீங்க வந்து அரசாங்கம் இதை பயன்படுத்திக்குவாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச விட்டேன். இது சம்பந்தமா தான். நீங்க வந்து இப்ப வந்து அவங்க வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. நியூஸ் பேப்பருக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இது வச்சு பாரம்பரிய நியூஸ் பேப்பர்ஸ் அது இப்ப என்ன புதுசா உங்களுக்கு பேரு புது பாலிசி தெரியுமா? பல நியூஸ் பேப்பர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப பிரமாதமா ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து இப்ப வந்து கொஞ்சம் மாறி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெல்லி எடிஷன் அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா இப்ப ஒரு ஃபார்முலா ஒண்ணு இருக்கும். நான் கேள்விப்பட்டது ஜேர்னலிஸ்ட் சொல்றது டெல்லியில இருக்க சொல்றது 60-40 ஃபார்முலா. 60-40னா 40% நீ வந்து என்னை எடுத்து எழுதிக்கும், 60% எனக்கு ப்ரோவா எழுது. இன்னொன்னு இந்த எழுத்து எழுதுறத எங்க போடுறது, ப்ரோவா எழுதுறது எங்க போடுறதுங்கிறதெல்லாம் தான் இந்த ஊடகத்தோடைய சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஊடகத்துல பேஜ் 1ல இது போடுறீங்க, இதெல்லாம் இது வந்து இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆனா என்னன்னா இப்ப எல்லாரும் ஆனா என்னன்னா இப்ப அவங்களுக்கு பிரச்சனையாக உங்களை நீங்க சொல்ற இந்த ஆளுங்க தான் இந்த யூடியூபர்ஸ் ஆன்லைன் மீடியாங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. அப்ப என்ன அதுக்குதான் வந்து பிராட்காஸ்டிங் ரூல்ஸ் சொல்லி இப்ப கொண்டு வந்து அதையும் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இல்ல 2 வேலை பண்றாங்க. நான் வந்து மத்திய அரசு 2 வேலை பண்றான். ஒன்னு பிராட்காஸ்டிங் அவார்டுன்னு ஒண்ணு வச்சுட்டான். எல்லா யூடியூபரையும் கூப்பிட்டு அவார்டு கொடுத்துறானுங்க. அவார்டு கொடுத்துறாங்க. அவார்டு வாங்கினா அதுக்கு வந்து பிரைபிங் தான், அது வந்து ரஞ்சம் தான். அது ஒரு பிரைபிங், அது ஒரு இன்டைரக்ட் பிரைபிங். இல்லைன்னா நீ என் கூட இருந்தா உனக்கு எல்லாமே நான் செஞ்சு தருவேன் அப்படிங்கிற ஒரு மிரட்டலா வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நீங்க சொல்ற பிராட்காஸ்டிங் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஆனா இது அவசியம் தானே, இந்த காலத்துக்கு இது அவசியமாவும் இருக்கு. அவங்க கையில சவுக்க கொடுக்கறோன்றது வேற, ஆனா அந்த சவுக்கு தேவையா இருக்குல்ல. இதுக்கு அந்த சவுக்கு தெரியல, பரவாயில்ல. ஐயோ ஓகே வாங்க வாங்க. அந்த சவுக்கு இல்ல, இது வேற சவுக்கு. இந்த பிரச்சனை உண்மையா ட்ரெடிஷனல் மீடியால இந்த பிரச்சனை இருந்துச்சுங்கிறதா. உங்களுக்கு வந்து இந்த ஆன்டி முஸ்லிம் இந்த ஆன்டி மைனாரிட்டி விஷயங்கள்ல இந்த வடக்கு இந்த நியூஸ் பேப்பர்ஸ் இன்னைக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை. ஒரு மர்டர் வச்சா அது வந்து ஒரு கம்யூனல் ட்விஸ்ட் கொடுக்கறது வந்து அது எப்பவுமே இருக்கிறது வந்து புதுசா ஒரு மீடியா கிடைச்சதுனால வந்து நமக்கு நிறைய தெரியுது. இன்னைக்கு உடனடியாக வருது. இல்ல இது உண்மையான பிரச்சனை தான் நீங்க சொல்றது. இதை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ண போறீங்கன்னா இதுக்கான ரூல்ஸ் வகுக்கணும். இந்த ரூல்ஸ் அப்ப வந்து இதுக்கான சொல்யூஷன் வந்து மீடியாலே எங்களுக்குள்ளே நடக்குது. மீடியாக்குள்ள வந்து இந்த ட்ரெண்ட் வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. இந்த மாதிரி வந்து டிஃபைன் பண்றதுக்கான ஒரு மீடியா. ஏன் நான் இந்த ரூல்ஸ் கேட்கறேன் அப்படின்னு இன்னொரு காரணமும் சொல்லிடுறேன். இப்போ தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வதந்தி பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆன்லைன் வதந்திகள் வந்து அதுக்காக அவங்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வந்து உண்மை அறியும் டிபார்ட்மெண்ட்டே ஒன்று வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தேவையா இருக்கு நமக்கு. இன்னொரு பக்கம் முதல்வரை கூட விட்டு வைக்காம ரொம்ப மிக மோசமா சித்தரிச்சு அவங்க ஃபேமிலியை பத்தி திட்டுறதோ இல்ல ரொம்ப மோசமான இது மீம்ஸ் ரெடி பண்றது, வீடியோஸ் ரெடி பண்றது, இந்த மாதிரி வேலைகள் ரொம்ப உக்கிரமா நடக்குது. இப்போ இதே மாதிரி தானே அவங்களும் இந்த கார்ட்டூனை பார்த்திருப்பாங்க. இல்ல இந்த கார்ட்டூன் அதுக்கு வந்து முன்னாடி இந்த கார்ட்டூன் விஷயத்துல வர கார்ட்டூன்ங்கிறது கேலி சித்திரங்கிறது வந்து அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆமா, அந்த கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொன்ன ஒரு 6 ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னேன்ல. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், பப்ளிக் ஆர்டர் அது எதையுமே அதுல மீறல, பப்ளிக் டீசன்சி மீறல, மொராலிட்டி மீறல, ஒரு கம்யூனிட்டி இன்னொரு கம்யூனிட்டிக்கு எதிராக இது பண்ணல, ஒரு நாட்டுக்கு எதிராக பேசல, எல்லாத்தையும் மீறல. அதுல என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து சங்கிலி போட்டு பிரதமர் வந்து போட்டாங்க, சங்கிலி கையில இருக்கிற மாதிரி 2 கையில கட்ட அமெரிக்க அதிபர் முன்னாடி. அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு உருவகம் தான். அது வந்து ஒரு கார்ட்டூன் கற்பனையில வர ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம எதுக்கு உண்மையில கோவப்பட்டிருக்கோம்னா இந்தியர்களை வந்து ஒரு இல்லீகல் என்ட்ரன்ஸ் வந்து குற்றவாளி சொன்னா கூட அவனை கொண்டு வர்றது மெத்தட் இருக்குல்ல, அவனை கையில போட்டு கொண்டு வரும்போது இன்னைக்கு இருக்கிற இப்ப மீடியால இருக்கிற பெரிய பெரிய இந்த அரசியல் விமர்சகர்கள் வராங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அவன் குற்றம் செய்தவங்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. கசாப் என்பவன் வந்து டெல்லியில நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதல், பாம்பேல நடந்த பயங்கரவாத தாக்குதல் கசாப்ங்கிற வந்து நேரடியா ஷூட் பண்றதே பார்த்துட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா கசாப் உடனே தூக்குல போட மாட்டாங்க, போட முடியாது. நீங்க அதை ப்ரூவ் பண்ண அந்த குற்றத்தை வச்சு விசாரிச்சு அவனை ஜெயில வச்சு பிரியாணி கொடுத்தாங்கன்னு பெரிய கவலை. அவன் வந்து ப்ரூவ் ஆகுற வரைக்கும் டில் இஸ் ப்ரூவ்ட் கில்ட்டி இஸ் இன்னசென்ட் தான். அவன் இன்னசென்ட் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சா கூட நீங்க வந்து சட்டத்தின்படி நடக்கலன்னா நாளைக்கு வந்து அதிர்ஷ்டா வந்து இந்த மாதிரி மெட்ராஸ் மாங்கணும் நடத்துறாரு, அவளை மோசமா வந்து பழைய மூத்த பத்திரிக்கைன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து என்னென்னமோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கூட வந்து பண்ணாலும் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, அப்ப என்னன்னா நீங்க இல்லீகல் முன்னாடியே அவனுக்கு பனிஷ்மெண்ட் வந்து அங்க இருந்து எக்ஸ்பெல் பண்றது வெளியே. ஆமா,
அங்க அனுப்புறீங்க, அது ஒரு பனிஷ்மெண்ட். டபுள் பனிஷ்மெண்ட் எந்த குற்றத்துக்கும் கிடையாது, 2 பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ம். அதுக்கு பிறகு கையில விலங்கு போட்டு வரும்போது நமக்கு ஏன் கோவம் வரல? கோவம் வந்துச்சு பல பேருக்கு. ஆனா அதை யாருக்கு நியாயப்படுத்தணும். இப்ப நமக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. ஏன்னா நம்ம ஆமா வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கே எதிரானவங்க. ஆனா ஆமா வர ஆமா. வேண்டியவங்க வரல. இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, உண்மையிலேயே கை விலங்கு போடப்பட்டவனுக்கு பார்த்து உங்களுக்கு கோவம் வரல, அவனுடைய நிலைமையை பார்த்து. இது ஒரு கருத்து படத்துல கை விலங்கு போடுறது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு கோவம் வருதுன்னா, அது ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த கான்ட்ராஸ்ட காமிக்குது. நீ வந்து அப்போ மோடியோட இந்த ட்ரிப்பை பத்தி வர செய்திகள்லாம் பார்க்கும்போது, இங்க இல்ல ஒரு வந்து நிமிஷம், இல்ல அந்த கருத்துல வந்து அதுல வந்து 2-3 அந்த கருத்து படத்துல வந்து 2-3 விஷயங்கள் இருக்கு. அதான் நல்ல கருத்து படம். ஒண்ணு வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் சங்கிலி போட்டு கொண்டு வந்துங்கிற ஒரு கோவம். ஆமா. இவன் இவர் போனவர் கூட அங்க வந்து எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. டாரிஃப் போடுறாங்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரு. கரெக்ட். அப்புறம் $500 பில்லியன் வந்து புஷ் பண்றாரு. நான் வந்து F-35 வந்து விற்க போறேன், எதுக்கு F-35 இருக்கிறது போதாதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லா ஏறக்குறைய இவர் வந்து எதை பத்தியுமே கேள்வி கேட்காத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வர்றாரு. ஹவுடி மோடின்னு சொல்லி நமஸ்தே ட்ரம்ப் எல்லாம் பார்த்தா கடைசியில அவங்களோட அஜெண்டாவை நம்ம மேல திணிக்கிறாரு. அந்த கோவம் அந்த கார்ட்டூன்ல இருக்குங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னோம், ஒரு பிரதமர் பத்தி நான் சொல்லி ஆகணும். ம். ஜவஹர்லால் நேரு ஒரு பிரதமர் இருந்தார், இப்ப அடிக்கடி எல்லாம் திட்டிட்டு இருக்காரு. அவர் வந்து அவர்தாங்க இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே. காரணம் எல்லாத்துக்கும் இல்ல. அதுக்கு முன்னாடி அக்பர், அவுரங்கசீப் அங்க இருந்தே தொடங்குது, புத்தால இருந்து தொடங்குது. ஆக்சுவலா அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர்தான் இல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல வந்து சங்கர்னு ஒருத்தர், சங்கர் பிள்ளை, ஒரு மலையாளி. அவர் வந்து சங்கர்ஸ் வீக்லின்னு ஒரு பேப்பர் நடத்துறாரு. சங்கர்ஸ் வீக்லி ரொம்ப பாப்புலர் இங்கிலீஷ்ல. ஓகே. அவர் பெரிய கார்ட்டூன் இந்துஸ்தான் டைம்ஸ்ல. சங்கர் வந்து என்ன பண்றாருன்னா, சங்கர்ஸ் வீக்லி வந்து லான்ச் பண்றாரு 1948ல. ஒரு பெரிய கார்ட்டூனிஸ்ட் முன்னாடி பேர் எடுத்தவர். அப்ப நேரு தான் அது வந்து பிரதமர் நேரு தான் வந்து அதை இனாகிரேட் பண்ணும்போது இவர் சங்கர் என்ன சொல்றாரு, டோன்ட் ஸ்பேர் மீ சங்கர், என்ன மட்டும் தயவு தாட்சணிக்கணும், என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார் ஒரு பிரதமர். ஓகே. அப்ப என்னன்னா அதே இந்த டோன்ட் ஸ்பேர் மீங்கிறது ரொம்ப ஃபேமஸ் கோட், டோன்ட் ஸ்பேர் மீ சங்கர். ஓகே. அந்த கார்ட்டூன்லாம் நீங்க வந்து கூகுள் பண்ணி பாருங்க, சங்கர்ஸ் வீக்லி நேரு கார்ட்டூன் பாருங்க. அவர் அது வந்து பல வருடங்களுக்கு பிறகு 1989 வந்து ஒரு புக்கே வெளியிட்டாங்க, டோன்ட் ஸ்பேர் மீ சங்கர் அப்படின்னு. நேருவோட கார்ட்டூன் 400 கார்ட்டூன் எடுத்து அவர் எப்படி எல்லாம் நேருவை போர்ட்ரே பண்ணிருக்கான்னு ஒரு புக்கே இருக்கு. இதுக்கான ஒரு எக்ஸிபிஷன் வந்து சங்கர்ஸ் வீக்லி. ஓகே, இது இந்தியாவில் நடந்தது. அதுல வந்து நேரு வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒண்ணு வந்து சங்கருக்கு வந்து நேரு மேல பயங்கர அட்மிரேஷன் இருக்கு. ஆனா நேரு வந்து எல்லா பிரச்சனையும் நம்ம கையில எடுத்து நானே எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கார்ட்டூன் போட்டாரு. அது என்னன்னா, கையில 2 கரண்டி வச்சிருக்காரு, சுத்தில நிறைய சட்டி பானம்லாம் இருக்கு. அது ஒரு எவ்வளவு கேள்வியான ஒரு பிரதமர். அதோட இன்னொரு கார்ட்டூன் வந்து இப்போ பார்த்தது என்னன்னா, இந்தி மொழி பிரச்சனை வருது, 58ல ஒரு போராட்டம் வருது, அடிக்கடி போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்குல்ல, ஒரு 4-5 போராட்டம் அந்த இந்தி எதிர்ப்பு. அப்ப என்னன்னா ஒரு கார்ட்டூன் சங்கர் என்ன போடுறாருன்னா, நேருவை வந்து இந்தின்னு ஒரு நல்ல ஒரு குண்டான ஒரு அம்மா, அந்த பக்கம் அவர் கையை பிடிச்சி எழுதிட்டு இருக்கு. இந்த பக்கம் மாநில மொழிகள்ங்கிற ஒரு 6-7 பெண்கள் வந்து ஒரு காலை பிடிச்சிருக்காங்க. நேரு வந்து இப்படி பறந்துகிட்டு இருக்காரு, ஒரு பிரதமர். இதை வந்து நேரு வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் எடுத்திருக்காரு. ஆர்கே லட்சுமணன் வந்து அவ்வளவு கார்ட்டூன்ஸ் போட்டிருக்காரு. எல்லாரும் வந்து அது வந்து கார்ட்டூன்ங்கிற மாதிரி தான் பாத்துக்காங்க, அது ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் தான் பாத்துக்கலாம் தவிர இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ரியாக்ட் பண்ணதே கிடையாது. அதுதான் உண்மையான ஜெண்டா. அதுதான் கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரம் வந்து என்னையே நீ கிரிட்டிசைஸ் பண்ணா கூட, இத்தனைக்கும் அதாவது டோன்ட் ஸ்பேர் மீன்னு சொல்றது என்ன அர்த்தம்னா, நேரு மேல அவர் பயங்கர மரியாதை சங்கருக்கு. இருந்தாலும் பிரச்சனையும் வரும்போது ரூத்லெஸ்ஸா கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு, அவ்வளவுதான். பரவாயில்ல. நம்ம நாட்டுல என்னன்னா, இந்த நாட்டுல வந்து நீங்க வந்து ஒரு பிரதமரை எடுத்து பேசினா இந்திய நாட்டையே எடுத்து பேசுற மாதிரி சொல்றீங்க. அப்படிதான் ஒரு பிரதமரை வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, அவரை வந்து சொல்றேன் சங்கர் வீக்லி மாதிரி நீங்க இதுக்கு மேல கார்ட்டூன் நீங்க வந்து இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல போனீங்கன்னா இதோட பயங்கரமான கார்ட்டூன்ஸ் அதெல்லாம் இருக்கு. இது வந்து ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் தான், ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா கம்யூனிகேட் பண்றாங்க நம்ம பார்க்கணுமே தவிர அவரை கேவலப்படுத்தல. அவர் வந்து அசிங்கமா காமிக்கல, 2 ஐடியா கன்வே. நீ வந்து அங்க வந்து இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் வந்து கைவிலங்கு போட்டாங்கன்னு ஒண்ணு, நீங்களும் ஏறக்குறைய அடிமையா தான் இருந்திருக்கீங்க. அது ரொம்ப பவர்ஃபுல் கார்ட்டூன். நான் பாக்குறேன். எனக்கு இதுல ஒரு தியரி இதுல என்ன ஒரே விஷயம், இதுல என்ன ஆயிருதுன்னா, இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான மோடி என்ன பண்றாருங்க பத்தி அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கலக்கம். அதை பத்தி அதிகம் பாத்தீங்கன்னா பெரிய இது வரல, எதிர்ப்பு வரல. இங்க வந்து சில பேர் கத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. ஆனா என்னன்னா அது வந்து ஒரு விமர்சனமா தான் பாக்குறேன். ஆமா. அதே மோடி வந்து வேற மாதிரி அசிங்கமா போட்டுதான் நம்ம வந்து பண்ணலாம், ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப டீசென்டான கார்ட்டூன். எனக்கு இதுல ஒரு தியரி இருக்கு. பாஜக வந்து இங்க ஒரு கூட்டணியை கட்டமைக்க முயற்சி பண்ணுது.
ஆனா விகடன் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு தலைமையை பேஸ் பண்ணி அவரை சுத்தி ஒரு கூட்டணிக்கான வேலைகள் பார்க்கறது பாஜகவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான். பிடிக்கல. அதனால அண்ணாமலை வந்து இதை ஒரு வாண்டடான ஒரு விஷயமா இதை வந்து செஞ்சிருக்காரு. ஏன்னா எத்தனையோ கார்ட்டூன்ஸ் போட்டிருக்காங்க இது வரைக்கும், எத்தனையோ பேர் தினகரன்ல, திராவிட நக்கீரன்ல இவங்கெல்லாம் வந்து எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத அண்ணாமலை இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி உடனடியாக அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாரு. உடனே அந்த அதாவது இவ்வளோ வேகமாக எல்லாம் நடக்கிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கமான்னு எனக்கு தெரியல. உடனே அன்னைக்கு நைட்டே வந்து இந்த சம்பவம் நடக்குது. இது வந்து ஒரு வேற அரசியல் கணக்குக்கான ஒரு மிரட்டல். நிச்சயமா இல்லை, தமிழ்நாட்டில் வந்து நான் ஒரு டெலிவிஷன் டிபேட்ல கொடுத்தேன். தமிழ்நாட்டுல அரசாங்கத்தை வந்து ஒரு பன்முக தாக்குதல், பலமுனை தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல வருது. அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது முக்கியமா தமிழ்நாடு தான். காஷ்மீரை வந்து அடக்க பார்த்து அது வந்து அடக்கி கம்ப்ளீட்டா காலி பண்ணி அது மேக்சிமம் எதிர்ப்பு இருந்த ஒரு இடத்த வந்து, ஆனா தேர்தல்ல வந்து அடி வாங்கினாங்க. தேர்தல் ஓட்டு போட்டாங்க மக்கள். நீ பண்ணது எதுவுமே வேண்டாம், இந்த ஆணியே வேண்டாம், எந்த ஆணியை கொடுங்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் 2 மாநிலங்கள் தான் பிரச்சனை இருக்கும். ஒண்ணு கேரளா, இன்னொன்னு தமிழ்நாடு. கேரளால வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க இருக்கிற கூட்டணி வந்து ஒண்ணு லெப்ட் ஃப்ரண்ட் தப்பி தவிர இந்த இவரு சுரேஷ் கோபி மட்டும் ஜெயிச்சிருக்காரு. அவங்க ரொம்ப நாளா அதை வந்து அப்படியே வெயிட் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி இது மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து என்னதான் பண்ணாலும் இந்த கூட்டணி வந்து அசையாம ஒண்ணு இருக்கு. இப்ப என்னன்னா அதுக்காக ஒவ்வொருத்தரையா ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த் ட்ரை பண்றாங்க. அவர் வந்து வரும் வராது அந்த மாதிரி வரும், ஆனா இப்ப வராதுங்கிற மாதிரி அவர் கடைசியில வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அவர் வரமாட்டாரு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் வந்து ஒரு கம்பல்ஷன்ல இருந்த மாதிரி தெரியும். ஒரு கம்பல்ஷன் அந்த காலத்துல எப்படி பேசினாரு, துப்பாக்கி சூடு இதை பத்தி இவ்வளவு மோசமா பேசியிருந்தாரு. என்ன காலி கூட்டங்கன்னா ஆன்டி சோசியல் மூவ்மெண்ட் உள்ள வந்துட்டாங்க, இவ்வளவு கூமா பேசினாரு. அவர் இறக்கி பார்த்தாங்க, அதுக்கு வேலைக்கு ஆகல. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு எங்க இருந்தோ வராரு, ஒரு சீமான் வராரு. சீமான் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் பேசுறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து அன்றும் இன்றும் போட்டீங்கனாலே அவரோட கதை முடிஞ்சு. கரெக்ட். அவர் பேச அதுக்கு விதமா அவரு இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயம் விட மாட்டாங்க. அவர் ஏதாவது ஒரு இடத்துல ஆதவ அர்ஜுனான்னு யார், அது இன்னும் ரொம்ப பெரிய குடும்பம். அட்லீஸ்ட் சீமான் அரசியல் இருக்காரு. ரஜினிகாந்த் வந்து ஓரளவுக்கு உள்ள வந்து அந்த 1996ல ஒரு வாய்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுக்கல கூட அந்த தேர்தல் திமுக காங்கிரஸ் கூட்டணி வின் பண்ணிருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் காக்கா உட்கார பணம் விழுந்த கதை தான். ரஜினிகாந்த் சொன்னதுல கொஞ்சம் ஓட்டு வந்திருக்கும், அதுக்கு வந்து வேல்யூ இருந்துச்சு, அவ்வளவுதான். தவிர ரஜினிகாந்த் இல்லை என்றாலும் அந்த தேர்தல் திமுக காங்கிரஸ் அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பு வந்து அதிமுக மேல இருந்துச்சு. ஆதவ அர்ஜுனா இறக்குறாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து அவர் வந்து ஏறக்குறைய அவரே ஒரு கேரிகேச்சர் மாதிரி ஆயிட்டது. இந்த பக்கம் பேசி அந்த பக்கம் பேசி விசிகே எம்பராஸ் பண்ணி வராரு. அடுத்தது விஜய். இன்னும் தோணுது நமக்கு வெளியே இருந்து பார்க்க முடியாது. ஒவ்வொன்றா ட்ரை பண்றாங்க. ஆனா என்னன்னா இவங்க பிடிக்குள்ள வரமாட்டேன். இவங்களுக்கு பிரச்சனைனா பிஜேபி என்ன பிரச்சனைனா, ஒண்ணு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அதிமுக வந்து நம்ம ஈஸியா அவர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அப்படியே டேக் ஓவர் பண்ண நினைச்சாங்க. டேக் ஓவர் பண்ண முடியல. அது வந்து மோடி வந்து சசிகலா தலையில கை வச்சு அதெல்லாம் பண்ணாலும் முடியல. ஏன்னா அந்த நேரத்துல வந்து அதிமுக 4 வருஷம் இருந்த ஆட்சி, 4 வருஷம் ரிமைனிங் பீரியட் இருந்துச்சு. அதனால வந்து பவர் அதை காப்பாத்திக்கதா நம்ம எடப்பாடி வந்து பல டெக்னிக் மூலமா அந்த ஆட்சியை காப்பாத்தினாரு. ஆனா இவங்க நினைத்த மாதிரி, ஆனா இவங்களையும் மிரட்டல் தான் வச்சிருக்காங்க பின்னாடி. ஆமா. இன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனை என்ன, இப்ப இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்து இல்லங்கிறாரு எடப்பாடி. வந்து பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. கூட்டணி சேர்ந்தா அது வந்து உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை. இப்ப வந்து அது வந்து தினகரன் ஒரு சைடுல, சசிகலா ஒரு சைடுல, ஓபி சைடுல பிரிஞ்சு கிடக்குது. அதை வீக்கெண்ட் பண்றாங்க, பிஜேபி வீக்கெண்ட் பண்றாங்க. ஆனா இப்போதைக்கு இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய பலமான அணியை கட்டும்போது அவங்களை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அப்ப என்னன்னா அந்த விஜய்னு ஒரு நியூ பிளேயர் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கவலை வருது. விஜய்ங்கிற அது வந்து அவங்கள விகடன் தானே ப்ரோமோட் பண்றாங்க, அவங்க தான் ப்ரோமோட் பண்றாங்க. அப்ப அதாவது நீங்க அவங்களுக்கு ரெகுலரா ஒரு இருந்த ஒரு ஸ்பேஸை வந்து பிரேக் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு அது வந்து அவங்களுக்கு அவங்க ஒரு சைட்ல பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் வரும்போது இது ஒரு அன்சர்டன் ஃபேக்டர், அன்டெஸ்டட் ஃபேக்டர். இது எங்க போவோம், இவங்க எவ்வளவு ஓட்டு வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்ப என்னன்னா இவங்க மகா கூட்டணிக்கு வருவாரா, அதிமுகவும் விஜய் சேருவாங்களாங்கிற பல ஸ்பெகுலேஷன் இருக்கும்போது இது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்னு ஆனா ஒண்ணு இருக்கு,
இதுக்கெல்லாம் மீறி வந்து மோடியை வந்து கைவிலங்கு போட்டு பாக்குறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம அது ஒத்துக்கணும். அது எந்த தலைவரா இருந்தாலும் அது இருக்கும். அது எவ்வளவு நியாயமான விமர்சனமா இருந்தாலும் அரசியல் காரணம் நிச்சயமா இருக்கு. அது இன்னொன்னு வந்து இந்த அரசாங்கம் என்னைக்கு வந்து ஒரு மீடியா மேலேயோ ஒரு மீடியா பர்சன் மேலேயோ ஆக்ஷன் எடுக்குதுன்னு வச்சுக்கலேன், அதுக்கு வந்து அந்த அந்த அவர் அடக்கிறது மட்டும் இல்ல, ஒரு சில்லிங் எஃபெக்ட் வாங்க, மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதான் அதான் இது உண்மையில ஒரு நல்ல அதாவது இது ஆனா இந்த மெசேஜ் வந்து இது மெசேஜ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான மட்டும் இல்ல, மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஆனந்த விடனுக்கு இது ஒரு மெசேஜ் நான் பாக்குறேன். என்ன நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க இப்ப வந்து உங்களுக்கு ஒரு பாத்துக்கங்க பிரச்சனை அப்படின்னு. இல்ல அவங்க சொல்றது நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. நாங்கெல்லாம் வந்து உங்களுக்காக வந்து இன்னைக்கு நிக்கிறோம். ம். இன்னைக்கு வந்து யாரு ஆனந்த விடன் அரசியல் பிடிக்காதவங்க எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே ஆனந்த நிக்கிறாங்க. விடன். அப்ப நீங்க அந்த மாதிரி நியாயமா நடந்துக்கணும். நீங்க பழைய மாதிரி ஒரு நல்ல விகடனாக திரும்பி வரணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு ரெண்டு உங்களோட உதாரணம் கோரிக்கை சொல்றேன். அது. அது வந்து உங்களோட கோரிக்கை. இல்ல என்னோட ஆசை, கோரிக்கை எல்லாம் வைக்க முடியாதுல்ல ஆதங்கம். அதுல. இல்ல இதே வந்து ஜெயலலிதா வந்து 2003 வந்து இந்து பத்திரிகை மேல வந்து 17 டிஃபமேஷன் கேஸ் போட்டாங்க. அப்புறம் வந்து திடீர்னு வந்து அசம்பிளில வந்து பிரிவிலேஜ் மூவ்மெண்ட் கொண்டு வந்து ஓ. அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க 5 சீனியர் போர்ட் ஆஃப் டைரக்டர் 5 பேர். ஓகே. அன்னைக்கு வந்து என்னாச்சு தெரியுமாச்சு, இந்து மேல விமர்சிப்பவர்கள் எல்லாரும், பல பத்திரிகைகள் வந்து இந்து பத்திரிகை மேல ரொம்ப பிடிக்காது, தமிழ் பத்திரிகை எல்லாம் பிடிக்காது. இந்து ஜேர்னலிஸ்ட் மேல என்ன பிரச்சனை, இந்து ஜேர்னலிஸ்ட் எதுக்குமே வரமாட்டாங்க வெளியே அப்படின்னு. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்து ஆபீஸ்க்கு வெளியே ஒரு பெரிய ஒரு மனித சங்கிலி நடந்தது. கலைஞர்ல இருந்து காங்கிரஸ்காக இருந்து பெரிய சிபிஎம்ல இருந்து எல்லா சங்கரையா இருந்து எல்லாம் வந்து நிக்கிறாங்க. ஓகே. அதே பிரஸ் கிளப்ல ஒரு நாள் உண்ணாவிரதம் நடக்குது. ம். உண்ணாவிரதம் நடக்கும்போது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வராங்க, இந்துவை திட்டுறாங்க. ஏன் நான் எங்க பிரச்சனைக்கு நீங்க வர மாட்டீங்க, ஆனா நீங்க உங்களுக்கு வரணும். ஆனா இதுல இருந்து என்ன பாடணும்னா, இந்த கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு எங்க இருந்து இதுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டோம். அப்ப வந்து உங்களுடைய நிலைப்பாடு வந்து அரசியல் நிலைப்பாடு வந்து கருத்து சுதந்திரத்தையும் இந்திய கான்ஸ்டிடியூஷனையும் இந்தியாவின் மதச்சார்பினையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் காப்பாற்றும் பக்கத்துல தான் இருக்க வேண்டும். நீ எந்த பக்கத்துல எந்த கட்சியை ஜெயிப்பா நீங்க உங்களோட ஸ்டாண்ட் வந்து இப்படிதான் இருக்க முடியும், அப்படிதான் இருந்திருக்க வேண்டும் ஒரு காலத்துல. அந்த பழைய விகடனை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வளவு. வெரி குட். நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமா நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டோம். ஆமா. உங்களுக்கு இவ்வளவு த்ரோட்டு பிரச்சனையோட 1 மணி நேரம் பச்சை தண்ணி கூட குடிக்காம பேசியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நானே நடுவுல சொன்னேன் கொஞ்சம் தண்ணி குடிங்கன்னு, அப்ப கூட கொஞ்சோண்டு தான் தண்ணி குடிச்சீங்க. நான் 4 வாட்டி தண்ணி குடிச்சிட்டேன். ரொம்ப இல்ல அது என்னன்னா நிலைமை எப்படி இருக்கு அந்த மாதிரி. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கடமையை தான் பாக்குறது, பண்ணி ஆகும். அந்த உணர்வு வந்து விகடனோட நமக்கு 1000 இது இருக்கு, முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனா இந்த இது வந்து இது மறுபடியும் இன்னொருத்தருக்கு நிகழக்கூடாது. நன்றி. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. என்னன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் வந்து பண்றேன். அதுக்கு நான் கூப்பிட்டோன்னே நீங்க ரொம்ப நம்பிக்கையோட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இன்னொரு வாட்டி வேற ஒரு நல்ல டாபிக்ல. எனக்கு சாமியாருக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா கூட சாமியார் மேல மெட்ராஸ் மார்க் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கையை வந்து நான் நிச்சயம் காப்பாற்றுவேன்னு நம்புறேன். எங்க நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன அந்த புத்தகத்தை நான் வாங்கி படிக்கணும்னு அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நிச்சயமா படிக்கிறேன் நான். மற்றபடி ஒரு நல்ல உரையாடல் இதுவரைக்கும் கேட்ட அனைவருக்கும் மிக மிக நன்றி. மறுபடியும் நம்ம வேற ஒரு நல்ல உரையாடல்ல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். நன்றி, வணக்கம். நன்றி.